வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அரண்மனை தேவதையோடைய 2வது பாகத்தை தான் கேட்க போறோம். ஏற்கனவே நான் பாகம் 1 கதை நான் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதைக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 7. ரத்னபிரபாதேவி சோஃபாவில் அமர்ந்தாள். டாக்டர் சசிதரனின் வலது கை பகுதி அப்பொழுதும் அவர் மார்பு பகுதியில் படிந்திருந்தது. தன்னை எதற்காக அவள் எதிர்பார்த்திருக்க வேண்டும்? சசிதரனின் மனம் தனக்கு தானே கேட்டுக்கொண்டது. மனதுக்குள் எழுந்த பரபரப்பை அடக்கிக் கொண்டு அவர் கேட்டார், என்ன விஷயமாக எதிர்பார்த்தீர்கள்? சொல்கிறேன். அதற்கு முன்னால் குடிப்பதற்கு ஏதாவது தரட்டுமா? உங்களுக்கு தக்காளி ஜூஸ் ரொம்பவும் பிடிக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சரண்யா? உட்புறமாக திரும்பி குரல் கொடுத்தாள் ரத்னபிரபா. அடுத்த நிமிடம் அப்படியே ஒரு அழைப்பை எதிர்பார்த்திருந்ததை போல இளம்பெண் ஒருத்தி தக்காளி ஜூஸுடன் வந்தாள். ரத்னபிரபா அதை வாங்கி முன்புறம் இருந்த டீப்பாயின் மீது வைத்தாள். கொடியுங்கள், ரத்னபிரபா வற்புறுத்தினாள். அந்த வற்புறுத்தலுக்கு அடிப்படைவதை தவிர சசிதரனுக்கு வேறு வழி இல்லை. கிளாஸை கையில் எடுத்தவர் ஒரு வினாடி அதை உற்று பார்த்தார். சந்தேகப்பட வேண்டாம், அது ரத்தமெல்லாம் கிடையாது. சிரித்தவாறே ரத்னபிரபா கூறினாள். எதற்காக அவள் அப்படி சொன்னாள் என்று டாக்டர் சசிதரனுக்கு விளங்கவில்லை. அந்த ஜூஸ் ருசியாக இருந்தது. அன்று நடந்த வரவேற்பு விழாவின் பொழுது ஏற்கனவே என்னை பார்த்திருப்பதாக சொன்னீர்களே, எங்கே என்னை பார்த்தீர்கள் என்று சொல்ல முடியுமா? ரத்னபிரபா டாக்டர் சசிதரனின் கண்களை உற்று பார்த்தவாறு கேட்டாள். சசிதரனின் நினைவுகள் பின்னோக்கி பாய்ந்தன. அப்பொழுது இலங்கையில் ஒப்பந்த அடிப்படையில் 1 வருட காலம் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த மருத்துவமனைக்கு அதிகமாக மகப்பேறு நோயாளிகள் தான் வந்தனர். பிரசவம் தான் அங்கு அதிகமாக நடந்தது. பிறந்து 4-5 நாட்களேயான குழந்தைகள் அடிக்கடி காணாமல் போவது வழக்கமாகி போனது. மருத்துவமனை ஊழியர்களும் ஊர் மக்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர். அதனால் மருத்துவமனையின் நல்ல பெயரை கெட்டுப்போனது. குற்றவாளிகளை எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மருத்துவமனையில் இரவு நேரங்களில் பார்க்க நேர்ந்த சிலரை வைத்து ஒரு நாள் அணிவகுப்பு நடந்தது. குழந்தையை இழந்த 2 தாய்களும் இரவு நேரத்தில் டியூட்டி பார்த்த நர்சுகளும் தான் சந்தேகத்துக்கு உரியவர்களை அடையாளம் காட்டினர். இதை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த அதிகாரிகளுடன் டாக்டர் சசிதரனும் இருந்தார். சந்தேகத்துக்குரியவர்களாக அடையாளம் காட்டப்பட்டவர்களின் மத்தியில் ரத்னபிரபா தேவியின் முகமும் இருந்ததாக இப்பொழுது அவர் நினைவு கூறியது. அப்பொழுது அவள் பிடிபட்டதாக தெரியவில்லை. நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் இடத்தையும் அடையாளம் கண்டு கொண்டீர்கள் இல்லையா? ரத்னபிரபா கேட்டாள். அவள் குரலில் இருந்த கட்டளை தொனி டாக்டர் சசிதரனிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இவளிடம் ஏதோ அமானுஷ்யமான சக்திகள் இருப்பதாக டாக்டர் நினைத்தார். எனவே அந்த நிலையில் தான் பார்த்த அந்த சம்பவத்தை அவளிடம் மறைக்க விரும்பினார் டாக்டர். இல்லை, எதுவும் எனக்கு சரியாக ஞாபகம் வரவில்லை. அது உண்மையானால் உங்கள் பதில் அப்படியே இருக்கட்டும். என்ன நீங்கள் இதற்கு முன் எங்கும் வெளியில் பார்த்ததில்லை. அப்படி இருந்து கொள்வதுதான் நல்லது. ரத்னபிரபாவின் குரலில் எச்சரிக்கையும் கட்டளையும் கலந்து ஒலித்தன. டாக்டர் எழுந்தார். ரத்னபிரபா டாக்டரை கேட் வரை திறந்தாள். பிறகு திரும்பி நடந்து வாசல் படி அருகில் நின்று கொண்டாள். கார் அவள் பார்வையிலிருந்து மறைவது வரை அதையே பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டுக்குள் திரும்பி செல்லும் பொழுது ரத்னபிரபாவின் நெற்றியில் சுழிவுகள் பிறந்தன. டாக்டர் சசிதரன் மிகவும் நிதானமாகத்தான் காரை ஓட்டினார். பன்னாரமூலைக்கு வந்த டாக்டர் காரை கிழக்கு திசையில் வளைத்தார். அந்த இடத்தை பற்றி அவருக்கு ஓரளவு தெரியும். கல்லூரியில் படித்த காலத்தில் அந்த இடத்துடன் ஒரு சன்னமான தொடர்பும் இருந்தது. ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு காரை நிறுத்தி இடதுபுறம் பார்த்தார். மிகவும் பழைய செம்மண் பாதை. சாலையின் நடுவே ஆங்காங்கே பசும்புல் முளைத்திருந்தன. 100 மீட்டர் நீளமுள்ள அந்த பாதை முடிவடைந்தது ஒரு வீட்டின் முன்பாக. யாரோ ஒரு ஆங்கிலேயர் கட்டிய வீடு அது. மத்திய ஐரோப்பிய கட்டட பாணியிலான கோதிக் பாணியில் கட்டப்பட்டிருந்த அதில் வெகு நாட்களாக பறவை ஆராய்ச்சியாளர் ஒருவர் குடியிருந்தார். பெயர் சாமுவேல் ஜான்சன். அவரும் ஒரு ஆங்கிலோ இந்தியர் தான். முதல் தடவை அவரிடம் அறிமுகம் ஏற்பட்ட பொழுதே அவருக்கு வயது 70. விதவிதமான பறவைகளை அவர் வளர்த்து வந்தார். எந்த ஒரு பறவையையும் அவர் கூண்டுக்குள் அடைத்து வைக்கவில்லை. அவை அந்த வீட்டுக்குள் சுதந்திரமாக பறந்து உலாவின. அவர் இப்பொழுது உயிருடன் இருந்தால் எப்படியும் 80 வயதாவது இருக்கும். டாக்டர் சசிதரன் அந்த யோசனையில் ஆழ்ந்தார். கார் அந்த பழைய கட்டடத்தின் முன்னால் நின்றது.
கேட் திறந்து கிடந்தது. காரை உள்ளே செலுத்தி கேட்டின் மறுபுறம் நிறுத்தினார். காரிலிருந்து இறங்கி கார் கதவை சாத்தும் பொழுது அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டது. சாமுவேல் ஜான்சன் தோற்றத்தில் ஐன்ஸ்டீனை போல இருந்தார். வெள்ளி இழைகள் போன்ற தலைமுடி மற்றும் மீசை தாடி, வட்ட வடிவமான கண்ணாடிகள் பதித்த கனமான ஃப்ரேம், நீல நிற நரம்புகள் புடைத்து நிற்கும் கைப்பகுதியை கண்ணின் மேல் அண்ட கொடுத்து ஊன்றி பார்த்தார். யாரது? சாமுவேல் கேட்டார். டாக்டர் சசிதரன் அவரை நெருங்கினார். முதுமை சாமுவேல் ஜான்சனின் உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது. முந்தைய தடவை பார்த்தபொழுது சற்று பருமனான உடம்பாக இருந்தது. இப்பொழுது எலும்புகளை தோல் மூடியிருப்பது போல் தெரிந்தது. கைகள் மற்றும் கன்னப்பகுதிகளில் எலும்புகள் துருத்தி கொண்டிருந்தன. கண்கள் உட்புறமாக குழி விழுந்திருந்தன. ஆனால் அந்த இடைவெளியை கண்ணாடி நிரப்பியிருந்தது. நரைத்த புருவ ரோமங்கள் விரைப்புடன் நின்றிருந்தன. என் பெயர் டாக்டர் சசிதரன். 10 வருடங்களுக்கு முன்னால் உங்களை சந்தித்திருக்கிறேன். சசிதரன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். முதலில் உள்ளே வாருங்கள். இந்த பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை, மன்னிக்க வேண்டும். பெரியவர் வரவேற்றார். டாக்டர் அவருடன் வரவேற்பு அறைக்கு வந்தார். பிரம்பு நாற்காலிகளின் நடுவில் பிரம்பாலான டீப்பாய் கிடந்தது. உட்காருங்கள். சாமுவேல் ஜான்சன் இருக்கையை சுட்டி காட்டினார். இருவரும் அமர்ந்தனர். இந்த அத்துவான காட்டுக்குள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? சாமுவேல் கேட்டார். நான் இங்கே வரவேண்டும் என்பதற்காக வரவில்லை. சற்று தூரத்தில் இருக்கிற ஒரு பழைய பங்களாவை பார்க்க வந்தேன். இந்த பதிலை கேட்ட பெரியவரின் நெற்றியில் சுருக்கங்கள் விழத் தொடங்கின. அவர் கண்ணாடி மூலமாக டாக்டரை ஊன்றி பார்த்தார். அந்த 2 மாடி கட்டடத்தையா குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம். அங்கே இப்பொழுது யாராவது குடியிருக்கிறார்களா என்ன? அவர் முகத்தில் சந்தேகத்தின் நிழல் வீசியது. ரத்னபிரபா என்ற பெண்மணி குடியிருக்கிறார், சசிதரன் கூறினார். ஆண்கள் யாரும் அவருடன் இல்லையா? சாமுவேல் கேட்டார். இல்லை, அவருடன் இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள். வேலைக்கார பெண்கள் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் அங்கிருந்து தான் வருகிறீர்களா? நம்பிக்கை இல்லாத குரலில் ஜான்சன் கேட்டார். என்ன அப்படி கேட்குறீங்க? ஏதாவது காரணம் இருக்க வேண்டுமே? டாக்டர் கேட்டார். அப்படியெல்லாம் குறிப்பாக எதையும் சொல்ல முடியாது. அந்த பங்களாவில் ஆட்கள் குடி வந்திருப்பதே நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிகிறது. சில வருடங்களாக வெளியுலகில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. பேசியபடி எழுந்த ஜான்சன் அந்த அறையின் மூலையில் இருந்த உலர வைத்த காஃபி செடியின் கிளையிலிருந்து வினோதமான வண்ணம் கொண்ட பறவை ஒன்றை கையில் எடுத்து வந்தார். அது மிகவும் லாவகத்துடனும் பழக்கத்துடனும் அவர் கையில் அமர்ந்து கொண்டது. பிறகு தத்தி தத்தி டீப்பாயின் மீது இறங்கி உட்கார்ந்தும் கொண்டது. அந்த பங்களாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டாக்டர் சசிதரன் கேட்டார். ஏதோ கொஞ்சம் தெரியும். இங்கு நான் வசிக்க ஆரம்பித்து சுமார் 45 வருடங்கள் ஆகின்றன. நான் முதலாக இங்கு வரும்பொழுதும் அந்த கட்டடம் அங்கே இருந்தது. ஆனால் அப்பொழுது அங்கு ஒரு நம்பூதிரியின் குடும்பம் இருந்தது. இவையெல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான். ஜான்சன் நினைவுகளிலிருந்து எதையெல்லாமோ ஆராய்ந்து பிரித்தெடுப்பது போல் தோன்றியது. சற்று நேர மௌனத்துக்கு பிறகு தொடர்ந்தார். நான் இங்கு வரும்பொழுது இந்த கட்டிடத்தில் இப்பொழுதைய என் வயதுள்ள ஒருவர் குடியிருந்தார். அவருடையதுதான் இந்த வீடு. அவர் சொன்ன விவரங்கள் தான் இதெல்லாம். அதன் சுருக்கம் இதுதான். அந்த இல்லத்தில் இருந்த நம்பூதிரிகள் மிகப்பெரிய மாந்திரிகர்களாக இருந்தவர்கள். பிற மனிதர்களின் உடம்புகளில் புகுந்து கொள்வது, கூடு விட்டு கூடு பாய்தல் போன்றவற்றில் தேர்ந்தவர்களாக இருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில்தான் அங்கிருந்த திருமேனி வடக்கு திசையிலிருந்து அந்தர்ஜனம் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு வந்தார். அன்றைய தினத்திலிருந்து அந்த இல்லத்தில் அதுவரை நடந்திராத துர்மந்திரவாதம் அரங்கேற தொடங்கியது. அந்த அந்தர்ஜனத்தை பற்றி அப்பொழுது பல்வேறு விதமான வதந்திகளும் உலாவத் தொடங்கின. தன் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர் நரபலி நடத்தியதாக கூட செய்திகள் பரவின. அந்த இல்லத்தின் பின்புறத்தில் பெரிய எட்டி மரம் ஒன்று நின்றிருந்தது. அதன் கிளைகள் மனித கைகள் மாதிரி இருந்ததாகவும் செயல்பட்டதாகவும் கூட பேசிக்கொண்டார்கள். அந்த பெண்மணிக்கு மரணமே கிடையாது என்று உறுதியாக நம்பியவர்கள் இருந்தனர். தலைமுறைகளை கடந்து அவர் ஆத்மா வெவ்வேறு பெண்களின் உடலில் புகுந்து கொண்டு தன் இளமையை தக்க வைத்துக் கொண்டதாகவும் பேசிக்கொண்டனர். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அந்த இல்லத்தில் வாரிசு அற்றுப்போனது. ஆள் வாசமற்றிருந்த அந்த கட்டடத்தை வாங்கி இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு புதிதாக கட்டிய கட்டடம்தான் இப்பொழுது அங்கு இருப்பது. அந்த புதிய பங்களாவில் கடைசியாக வசித்தது கூட ஒரு பெண்மணிதான். அவளுக்கு ஒரு மகள் இருந்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் அந்த இருவரும் திடுமென்று காணாமல் போனார்கள். ஒருவித பயத்தால்
யாருமே அந்த வீட்டு பக்கம் போவதே இல்லை. வெகு நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அந்த வீட்டிலிருந்து 2 எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்தனர். அவை கடைசியாக இருந்த தாய் மகள் ஆகியோருடன் என்றும் பேசிக்கொண்டார்கள். நீங்கள் குறிப்பிட்ட பெண்மணி எப்படிப்பட்டவராக இருந்தார்? டாக்டர் சசிதரன் கேட்டார். அந்த பெண்மணியிடம் அமானுஷ்யமான பல சக்திகளும் இருந்ததாக சொன்னார்கள். ஜான்சன் ஒரு விடுகதையின் புதிரை அவிழ்க்க தொடங்குவது போல் பேச்சை நிறுத்தினார். இவ்வளவு விவரங்களை சொன்னதற்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. முடியும் பொழுதெல்லாம் வருகிறேன். சசிதரன் இருக்கையிலிருந்து எழுந்தார். சாமுவேல் ஜான்சன் சசிதரனின் கார் வரை பின்தொடர்ந்து வழி அனுப்ப வந்தார். ஒரே ஒரு வேண்டுகோள். பெரியவர் ஏதோ கூற விரும்பினார். இவற்றையெல்லாம் உங்கள் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் நல்லது. இதை மட்டும் கூறிவிட்டு பெரியவர் திரும்பி வீட்டுக்குள் சென்று விட்டார். அன்று மாலை நேரத்தில் டாக்டர் சசிதரன் முரளிவர்மாவின் குவார்ட்டர்ஸை அடைந்தார். சாமுவேல் ஜான்சன் எச்சரிக்கை செய்த போதிலும் சசிதரன் தனக்கு தெரிந்த எல்லா விவரங்களையும் முரளிவர்மாவிடம் கூறவே செய்தார். உண்மையை சொன்னால் நான் இப்பொழுது மிகவும் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறேன். இதுவரை இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது இல்லை. அந்த பெண்மணி என்ன நோக்கத்துடன் என்னை தேர்ந்தெடுத்து இது போன்ற தொல்லைகளை தருகிறாளோ என்ற முரளிவர்மா ஒவ்வொரு அனுபவத்தையும் நினைவு கூர்ந்தார். முரளி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமாம், டாக்டர் ராஜம்பாலின் மரணம் கூட சரியானதாக எனக்கு தோன்றவில்லை. இன்னும் என்னால் அதை நம்ப முடியவில்லை. யாரோ அவரை திட்டமிட்டு கொண்டிருப்பதாக தெரிகிறது. முரளிவர்மா உறுதியான குரலில் பேசினார். உண்மையை சொன்னால் எனக்கும் அந்த சந்தேகம் உண்டு. டாக்டர் ராஜம்பால் அந்த பெண்மணியை பற்றி ஏதோ சில விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ரகசியமான விஷயங்கள் வெளியே போகக்கூடாது என்பதற்காக கூட அவர் கொல்லப்பட்டிருக்கலாம். பொதுவாக இப்படிப்பட்ட பிசாசு சக்திகள் கோழைகள் தான். அதே சமயம் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள். டாக்டர் வாணிமேனனுக்கும் அந்த பெண்மணிக்கும் கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. விழாவுக்கு அந்த இருவரும் தானே ஒன்றாக வந்திருந்தார்கள். முரளிவர்மா சொன்னார். இருக்கலாம், அந்த விஷயத்தில் எனக்கும் அதே சந்தேகம்தான். டாக்டர் சசிதரன் வரவேற்பு விழாவில் ஒன்றாக அமர்ந்திருந்ததை நினைவு கூர்ந்தார். அன்றைய விழாவில் டாக்டர்களை தவிர வெளியாளாக இருந்த ஒரே நபர் ரத்னபிரபா தேவி மட்டும்தான். அன்று இரவு மெட்டர்னிட்டி வார்டில் வாணி மேனன் டியூட்டியில் இருந்தார். மணி 11:10. ரவுண்ட்ஸை முடித்துவிட்டு சற்று ஓய்வாக அமர்ந்திருந்தார் வாணி மேனன். நர்ஸ் தங்கம்மா அவரை நோக்கி ஓட்டமாக ஓடி வந்தாள். 17வது பெட்டில் இருக்கும் நோயாளி வலியால் துடிக்கிறார், சீக்கிரம் வாருங்கள் டாக்டர். தங்கம்மா பரபரப்புடன் பேசினாள். அதே நேரம் தொலைபேசி மணி அடித்தது. வாணி மேனன் ரிசீவரை கையில் எடுத்தார். என்ன, இரட்டை குழந்தையா? நீங்கள் யார்? மிஸ்ஸஸ் தேவியா? வாணி மேனன் வியப்புடன் கேட்டார். அதற்குள் மறுமுனையில் போன் வைக்கப்பட்டு விட்டது. டாக்டர் வாணியும் தங்கம்மா நர்ஸும் 17வது படுக்கையை நோக்கி விரைந்தனர். நோயாளியை ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்து சென்றனர். ஆபரேஷனுக்கு எல்லாம் தயாராக இருந்தன. தங்கம்மா நர்ஸுக்கு தெரிந்த பெண்மணி தான் கர்ப்பிணியான நோயாளி. ஆபரேஷன் நடந்தது. இரட்டை குழந்தைகள், 2மே ஆண் பிள்ளைகள். வாணி மேனன் வியப்பால் பேச்செழுந்து போனார். புறப்படுவதற்கு முன் போனில் கிடைத்த தகவல் 100க்கு 100 கச்சிதமாக இருந்தது. ஆனால் வருத்தத்திற்குரிய ஒன்றும் நடந்துவிட்டது. வாணி மேனனின் வாழ்க்கையில் அதுவரை நடக்காத ஒன்றும் கூட. குழந்தைகளை மட்டுமே அவரால் காப்பாற்ற முடிந்தது. தாய் இறந்து போக எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதை அவரால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. அதில் விளைந்த குற்ற உணர்வு அவரை சற்று சோர்வடைய செய்ததும் உண்மை. ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து ஆழ்ந்த வருத்தத்துடன் இருக்கையில் வந்து அமர்ந்த பொழுது யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. தலை உயர்த்தி நிமிர்ந்த பொழுது எதிரே ரத்னபிரபா தேவி நின்று கொண்டிருந்தாள். என்ன இந்த நேரத்தில்? டாக்டர் வாணி கேட்டார். ஒன்றுமில்லை, சும்மா பார்த்து போகலாம் என்று தான். நான் சொன்னபடியே நடந்துவிட்டது இல்லையா? ரத்னபிரபா தேவி கேட்டாள். ஆனால் அந்த பெண்மணி... டாக்டர் வருத்தத்துடன் பேச்சை நிறுத்தினார். பரவாயில்லை, ஒரு வகையில் சொன்னால் அதுவும் நல்லதற்கு தான், ரத்னபிரபா கூறினாள். இவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்று டாக்டருக்கு விளங்கவில்லை. சரி, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் புறப்படுகிறேன். ரத்னபிரபா புறப்பட்டாள். ஒரு கெட்ட கனவிலிருந்து விழித்தது போல் வாணி மேனன் சட்டென்று விழிப்பு நிலைக்கு வந்தார். கடிகாரத்தில் மணி 2 ஆகியிருந்தது. தங்கம்மா நர்ஸ் மீண்டும் பதைப்புடன் ஓடி வந்தாள். டாக்டர், டாக்டர், அந்த இரட்டை குழந்தைகளை காணவில்லை. அவள் குரல் நடுக்கத்துடன் இருந்தது. உண்மையாகவா? டாக்டர் துள்ளி எழுந்தார். இருவரும் குழந்தைகளை படுக்க வைத்திருந்த அறைக்கு வந்தனர். குழந்தைகள் படுத்திருந்த இடம் சூனியமாக இருந்தது. உடனே ரத்னபிரபாவின் முகம்
வாணிமேனனின் மனதில் உயர்ந்தது. எந்த ஒரு காரணமுமின்றி அந்த நினைவு அவர் உள்ளத்தில் வளர்ந்து உறுதிப்படவும் செய்தது. தன்னுடைய அறைக்கு வந்த வாணி செக்யூரிட்டி ஆட்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு ஆஸ்பத்திரி முழுவதும் சல்லடை போட்டு தேட உத்தரவிட்டு அவரும் தேடுதலில் ஈடுபட்டார். ஒரு வழியாக ஓய்ந்து போய் தன் இருக்கைக்கு வாணிமேனன் திரும்பிய பொழுது தொலைபேசி மணி இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டு இருந்தது. அம்மாவுக்கு வலி அதிகரித்து விட்டதா? என்னை உடனடியாக பார்க்க வேண்டுமா? வாணிமேனன் ரிசீவரை வைத்த பிறகு தங்கம்மாவிடம் விவரத்தை தெரியப்படுத்திவிட்டு உடனடியாக அங்கிருந்து வெளியேறினார். பார்க் செய்திருந்த இடத்திலிருந்து காரை ரிவர்ஸில் எடுத்து விரைவாக செலுத்த தொடங்கினார். அப்பொழுதும் அவர் மனதில் ரத்னபிரபா தேவி தான் இருந்தாள். குழந்தைகள் காணாமல் போனது, குழந்தைகளின் தாய் இறந்து போனது, இதை தொடர்புபடுத்திய ரத்னபிரபாவின் பேச்சு. என்ன செய்வதென்று புரியாதவராக அவர் குழம்பி தவித்தார். அதே நேரம் காரின் முன்புறம் விண்ட்ஷீல்டில் நீண்ட தலைமுடி கொத்தாக ஒரு திரைச்சீலை போல் விழுந்தன. என்ன இது? டாக்டர் தனக்குத்தானே மந்திரிப்பது போல் பேசினார். அப்பொழுது அவர் கண்ட காட்சி. டாக்டர் வாணிமேனன் சட்டென்று கைகளால் கண்களை பொத்திக் கொண்டார். அத்தியாயம் 8. உடம்புக்குள் நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது அக்காட்சி. டாக்டர் வாணிமேனன் மெய்சிலித்து திரிக்கிட்டார். சற்று நேரத்திற்கு முன்பு தான் பிரசவம் பார்த்த இரட்டை குழந்தைகள் பெற்ற, தன்னாலேயே இன்னும் நிதானிக்க முடியாமல் இருக்கிற அகால மரணம் அடைந்த பெண்ணின் உருவம். அதன் பிறகு டாக்டர் வாணிக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. தன்னை சுற்றி பனிப்படலம் சூழ்ந்தது போல் தோன்றியது. ஒரே மாதிரி நடந்த 2 மரணங்களும் மருத்துவமனை ஊழியர்களை துயரத்தில் ஆழ்த்திவிட்டது. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் டாக்டர் ராஜம்பால் கார் விபத்தில் இறந்து போனார். இப்பொழுது டாக்டர் வாணியும் அதே மாதிரி இறந்து போயிருக்கிறார். யாருக்கும் எதுவும் விளங்கவில்லை. வழக்கமாக நடைபெறும் விபத்துகளின் பட்டியலில் இதையும் எழுதி சேர்த்துவிட்டனர். விபத்து நடந்திருப்பது இரவு 2 மணிக்கு பிறகு என்பது தெரிந்தவுடன் பெரும்பாலானவர்கள் இப்படித்தான் பேசினார்கள். நைட் டியூட்டி பார்த்தார் இல்லையா? தன்னை மீறி ஒருவேளை கண்ணயர்ந்து விட்டாரோ என்னவோ. அப்படியும் இருக்கலாம். ஒரு சிலர் அதையும் ஆமோதித்தனர். ஆனால் டாக்டர் முரளிவர்மா அப்படி நினைக்கவில்லை. அவருள் சந்தேக அலைகள் உயரத் தொடங்கின. அவரால் முந்தைய விபத்தைப் போலவே இதை நம்ப முடியவில்லை. இதன் பின்னணியில் ஏதோ ஒன்று பதுங்கி இருக்கிறது. அவரின் உள்ளுணர்வு எச்சரிக்கை செய்தது. டாக்டர் வாணிமேனனின் இறுதி சடங்குகள் நடந்த 2 நாளைக்கு பிறகு டாக்டர் முரளிவர்மாவும் சசிதரனும் வர்மாவின் பங்களாவில் சந்தித்துக் கொண்டனர். சற்று நேரம் இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வாணியின் மரணம் எல்லோரையும் போலவே அவர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியது. இந்த மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முரளிவர்மா பேச்சை ஆரம்பித்தார். நாம் எதை சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல, சசிதரன் பேசினார். நானும் அப்படியேதான் நினைத்தேன். இதிலும் ரத்னபிரபா தான் சம்பந்தப்பட்டிருப்பாள் என்று எனக்கு தோன்றுகிறது, சசிதரன் கூறினார். அந்த பெயரை கேட்டதும் முரளிவர்மாவின் உடல் ஒரு முறை நடுங்கியது. எந்த அடிப்படையில் நீங்க இப்படி சொல்றீங்க? சேதுவர்மா கேட்டார். இரட்டை குழந்தைகளை வைத்துதான். அவர்கள் காணாமல் போகவில்லையா? சசிதரன் மெதுவான குரலில் பேசினார். அதன் அர்த்தம், அந்த பிஞ்சு குழந்தைகள் அவளுக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அவள் துர்மந்திரவாதியாக இருக்க வேண்டும், சசிதரன் பேசினார். கடவுளை, என்ன இது? இப்படி எதுவும் நடக்காமல் இருக்கட்டும், முரளிவர்மா தலை மீது கைகளை வைத்தபடி கூறினார். புதிதாக பிறந்த பச்சை குழந்தைகளை பலி கொடுத்து சில மந்திரங்களை துர்மந்திரவாதிகள் செய்வதுண்டு என்று அப்பா சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இதை சொன்னேன். இப்படிப்பட்ட செய்திகளை நானும் பத்திரிகையில் வாசித்திருக்கிறேன். புதையல் எடுப்பதற்காக பிஞ்சு குழந்தைகளை பலி கொடுத்திருப்பதாக படித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இதிலும் அதற்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு காரியம் செய்யலாமா? திடுமென்று சசிதரன் கேட்டார். சொல்லுங்க. அன்று ஆஸ்பத்திரியில் நைட் டியூட்டியில் இருந்த நர்ஸுகளிடம் விசாரித்து பார்க்கலாமா? எனக்கும் அப்படி ஒரு யோசனை தோன்றவே செய்தது. போலீஸ்காரர்களும் அதை செய்திருப்பார்கள். நாம் ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாம். முரளிவர்மா உடனே மருத்துவமனைக்கு போன் செய்தார். மகப்பேறு பிரிவில் விசாரித்த பொழுது குறிப்பிட்ட நாளன்று தங்கம்மா டியூட்டியில் இருந்ததாக தெரிய வந்தது. தற்பொழுது தங்கம்மா குவார்டர்ஸில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கலாம் என்றும் தகவல் கிடைத்தது. நாம் நேராக தங்கம்மாவின் வீட்டுக்கே போகலாமா? பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்தோம் என்று சொல்லிவிடலாம். முரளிவர்மா யோசனை கூறினார். உடனே இருவரும் வர்மாவின் காரில் ஏறி புறப்பட்டனர். நல்ல வேலையாக தங்கம்மா குவார்டர்ஸ்லேயே இருந்தாள். சாதாரணமாக டாக்டர்கள் இங்கெல்லாம் வருவதில்லை. எனவே 2 டாக்டர்களும் ஒரே நேரத்தில் தன்னை தேடி வந்ததால் ஆச்சரியப்பட்டாள் தங்கம்மா. பயப்படாதீங்க,
சும்மா பொழுதுபோக்குக்காக இப்படியே காரில் கிளம்பினோம். சசிதரன் முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைத்தார். தங்கம்மாவின் முகம் வாட்டத்துடன் தான் இருந்தது. சமீப காலமாக தங்கம்மா வாணி மேனுடன் சேர்ந்து பணிபுரிய தொடங்கியிருந்தாலும் தொழில்முறையை மீறி அவர்களுக்குள் ஒருவித அந்யோன்யம் தோன்றியிருந்தது. டீ சாப்பிட்றீங்களா சார்? தங்கம்மா கேட்டாள். கொடுங்களே, சசிதரன் பதிலளித்தார். உட்காருங்க சார், இதோ வந்து விடுகிறேன். தங்கம்மா சமையல் கட்டை நோக்கி போனாள். திரும்பி வரும்பொழுது அவள் கைகளில் ஆவி பறக்கும் 2 டீ கப்புகள் இருந்தன. நீங்களும் உட்காருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம், சசிதரன் கூறினார். அவர்களுக்கு எதிரில் இருந்த ஒற்றை நாற்காலியில் அமர்ந்தாள் தங்கம்மா. டாக்டர் வாணியம்மா இறந்து போனது இன்னும் கண்ணிலேயே நிற்குது சார். தங்கம்மாவின் கண்களில் நீர் நிறைந்தது. எல்லோருக்கும் அதுதான் நிலைமை. ஆமா, போலீஸ்காரங்க உங்களிடம் விசாரித்தார்களா? இது வர்மாவின் கேள்வி. ஆமா சார், குழந்தைகள் வேறு காணாமல் போனதால் விசாரணை சற்று கடுமையாக இருந்தது. ஆனால் எனக்கு அதை பற்றி தெளிவாக எதையும் சொல்ல முடியவில்லை, தங்கம்மா கூறினாள். நமது ஆஸ்பத்திரியில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது இதுதான் முதல் தடவை இல்லையா? டாக்டர் சசிதரன் கேட்டார். உண்மைதான் சார், என்னுடைய இவ்வளவு நாள் அனுபவத்தில் இப்படி நடக்கிறது இதுதான் முதல் தடவை. தங்கம்மாள் கண்ணீரை துடைத்தபடி பேசினாள். அன்று இரவு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யாராவது ஆஸ்பத்திரிக்கு வந்தார்களா? நீங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கிறதா? வர்மா கேட்டார். அவசரமில்லை, நிதானமாக யோசனை செய்து சொல்லுங்கள் போதும். முரளிவர்மா டீ கப்பை டீபாயின் மீது வைத்துவிட்டு சோஃபாவில் முதுகை சாய்ந்து உட்கார்ந்தார். தங்கம்மா அன்றிரவு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தாள். இல்லை, அது முடியவில்லை. வார்டில் எரிந்து கொண்டிருந்த லைட்டுகளையும் தெளிவற்ற வடிவங்களையும் தவிர வேறு எதுவும் அவள் நினைவுக்கு வரவில்லை. ஒவ்வொன்றையும் படிப்படியாக யோசித்துக் கொண்டே வரும்பொழுது ஒரு கட்டத்தில் யாரோ சட்டென்று பிடித்து நிறுத்தி கடிவாளம் போட்டது போல அதற்கு மேல் நகராமல் நின்று விடுகின்றன. இல்ல சார், எதுவுமே நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது, தங்கம்மா கூறினாள். போலீஸ்காரர்கள் கேட்டபொழுது என்ன பதில் சொன்னீர்கள்? சசிதரன் கேட்டார். இதையேதான் சொன்னேன். அப்படியானால் எங்களுக்காக கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்களே, வர்மா வற்புறுத்தினார். இல்ல சார், அப்படி எவரையும் பார்த்ததாக நினைவே இல்லை. சரி, நாங்கள் புறப்படுகிறோம். டாக்டர் வர்மா இருக்கையிலிருந்து எழுந்தார். இருவரும் காருக்குள் நுழைவதை தங்கம்மா பார்த்து கொண்டிருந்தாள். இதன் பின்னணியில் ஏதேதோ தகிர்தத்தங்கள் நடந்துள்ளதாக தெரிகிறது, சசிதரன் கூறினார். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு காரியம் செய்யுங்கள் சசிதரன், இப்பொழுதே உங்கள் அப்பாவையும் பார்த்து விடலாம். ஒருவேளை குழந்தைகள் காணாமல் போனது பற்றி அவருக்கு ஏதாவது தெரியலாம். வர்மா தன் கருத்தை தெரிவித்தார். நல்ல யோசனை, நானும் அதை பற்றி யோசித்தேன். நேராக அங்கேயே போய்விடலாம். சசிதரனும் அதை ஆமோதித்தார். கார் குவார்டர்ஸின் பக்கம் திரும்பாமல் மேற்கு புறமாக பாய்ந்தது. டாக்டர் சசிதரனின் வீட்டை அடைந்த பொழுது லேசாக இருட்டு தொடங்கியிருந்தது. வாசுதேவன் நம்பூதிரி சந்தியாவந்தனத்தை முடித்துவிட்டு ஏற்றி வைத்த நிலவிளக்கின் அருகே வெளிவாசலை பார்த்தபடி உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் இருவரும் தெருவாசலை கடந்து வந்தனர். வருவது யார் என்று நம்பூதிரிக்கு அடையாளம் தெரிந்தது. 2 பேருமாக இந்த நேரம் எங்கே கிளம்பி இருக்கிறீர்கள்? வாசுதேவன் நம்பூதிரி நெற்றியை சுழித்தபடி கேட்டார். உங்களைத்தான் பார்த்து போக வந்திருக்கிறோம், சசிதரன் கூறினார். பிறகு ஆஸ்பத்திரியில் நடந்த சம்பவங்களை விவரித்தார். ரத்னபிரபா தேவி மீது அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தையும் தெரிவித்தனர். நீங்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் அந்த பெண்மணி அமானுஷ்ய சித்திகள் உள்ளவள் என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்டவர்களை சட்டத்தின் பிடிக்குள் கொண்டு வருவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. ஏனென்றால் இப்படிப்பட்ட விஷயங்களை நீதிமன்றத்தில் நிரூபிப்பது என்பது நடக்கக்கூடியதல்ல. குறிப்பாக சொல்வதானால் டாக்டர் ராஜம்பாலும் டாக்டர் வாணியும் கூட தற்பொழுது உயிருடன் இல்லையே, வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். அந்த பெண்மணியின் வீட்டை ரெடி செய்ய வைத்தால் என்ன? முரளிவர்மா கேட்டார். அந்த பெண்மணி எச்சரிக்கையானவளாக தெரிகிறாள். ரெய்டிலிருந்து சுலபத்தில் தப்பித்து விடுவாள். ஆனால் நீங்கள் தான் அதற்கு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டால் அவளது அடுத்த குறி நீங்களாதான் இருப்பீர்கள். அதனால் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், வாசுதேவன் நம்பூதிரி எச்சரிக்கை தொனியில் கூறினார். வேறு என்ன செய்வது? நீங்களே ஒரு வழி சொல்லுங்களே. அவளை அவள் போக்கில் இப்படியே விட்டுவிட்டால் இன்னும் என்னென்னவெல்லாம் நடக்குமோ? நீ சொல்வதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எதற்கும் ஒரு முயற்சி செய்து பார்க்கிறேன். இன்றைக்கு திங்கட்கிழமையா? சரி, வெள்ளிக்கிழமை வரட்டும். அதுவரை நீங்கள் அந்த பெண்மணியை பார்க்காமல் இருங்கள், வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். சரி, அப்படியே செய்கிறோம்.
என்று பதிலளித்த சசிதரன் வீட்டுக்குள் சென்று அம்மாவை பார்த்து உபகாரமாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு திரும்பினார். காரில் இருவரும் திரும்பும் பொழுது சசிதரன் சொன்னார், நிச்சயமாக அப்பா இதற்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டார். மறுநாள் முரளிவர்மா வழக்கம் போல் மருத்துவமனைக்கு வந்தார். அன்று அவர் முழு நாளும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. வந்தவுடன் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துவிட்டு தமது அறைக்கு வந்தார். ஒரு புதிய பெண் அப்பொழுதுதான் முதல் தடவையாக பார்க்கிறார். டாக்டர் வர்மாவை பார்த்தவுடன் அந்த பெண் இருக்கையிலிருந்து எழுந்தாள். சார், நீங்க தானே டாக்டர் முரளிவர்மா? அவள் கேட்டாள். ஆமாம், நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. முரளிவர்மா எதிர்கேள்வி கேட்டார். ஒரு தடவை டாக்டர் அணிந்திருக்கும் கோட்டை அவள் உற்று பார்த்தாள். முரளிவர்மா கையில் இருந்த ஸ்டெதஸ்கோப்பை மேஜை மீது வைத்தார். பிறகு தமது இருக்கையில் அமர்ந்தார். உட்காருங்க. முரளிவர்மா அந்த பெண்ணை பார்த்து கூறினார். உட்கார்ந்தாள். பெயர் இந்திராபாய். ஊர் நிலம்பூர் எழுமற்றூர் கோவிலகம். என்னுடைய வீடு. அவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். டாக்டர் முரளிவர்மா ஒரு வினாடி சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு சொன்னார், கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கும் உங்களை பற்றி தெரியும். நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனவுடனேயே அம்மா குறிப்பிட்டு சொன்னார். இந்திராபாய் புன்னகைத்தாள். 27 வயதான இந்திராபாய் திருமணம் ஆகாதவள். ஒருவித தெய்வீக அழகு அவள் உடலை வருடிவிட்டு இருந்தது. அடர்த்தியான நீண்ட கருங்கூந்தலை நடுப்பகுதியில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அடக்கி வைத்திருந்தாள். பிறைச்சந்திரனை போன்ற நெற்றியில் இந்திரவில் போன்ற புருவங்கள், அதன் கீழே நட்சத்திரங்கள் பிறப்பெடுக்கும் அழகான கனவு கண்கள், வரைந்து வைத்தவை போன்ற உதடுகள். எந்த ஒரு அழகு நிபுணரின் கைகளும் படாமலேயே அழகு தேவதையாக ஒளிந்தாள். கழுத்தில் எளிமையான ஒரு தங்க சங்கிலி, இடது கையில் ஒரு வளையல், வலது கை மணிக்கட்டில் லேடிஸ் வாட்ச். நகைகளால் ஏற்படும் அழகு அவளுக்கு தேவையாக இருக்கவில்லை. தூய வெள்ளையில் புடவை ரவிக்கை அணிந்திருந்தாள். இந்த டிரான்ஸ்ஃபரை நீங்களா கேட்டு வாங்குறீங்களா அல்லது? டாக்டர் முரளிவர்மா கேட்டார். கேட்டு வாங்கியதுதான். அவள் ஒப்புக்கொள்வது போல் பேசினாள். அதற்கு குறிப்பிட்ட காரணம் ஏதாவது? அப்படி சொல்ல முடியாது டாக்டர். சமீபத்தில் இந்த மருத்துவமனையில் 2 விபத்துகள் நடந்ததாக கேள்விப்பட்டேன். அது என் கவனத்தை கவர்ந்தது. அப்படியானால் நாம் ஏன் இங்கே வேலை செய்யக்கூடாது என்று தோன்றியது. சாதாரணமாக இப்படிப்பட்ட செய்திகள் உங்களை போன்ற பெண்களை பயப்பட வைக்கும். இதிலிருந்து தப்பிக்க விரும்புவது தானே இயல்பு. உண்மைதான் சார். ஆனால் என் இயல்பு அப்படிப்பட்டதில்ல. இதை ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக எடுத்துக்கொண்டேன். அவள் சாதாரணமாக பேசினாள். அவள் வார்த்தையை கேட்டபொழுது டாக்டர் முரளிவர்மாவுக்கு அவள் மீது ஒருவித மதிப்பு தோன்றியது. பொதுவாக இது போன்ற செய்தி கேட்டால் நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்குவதுதான் பெரும்பாலானவர்களின் வழக்கம். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் என்றால் கேட்கவும் வேண்டியதில்லை. ஆனா டாக்டர் இந்திராபாய் அதை எதிர்த்து சமாளிக்க விரும்பி வந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு சிஸ்டர் வந்து டாக்டர் முரளிவர்மாவை வார்டுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டாள். முரளியும் இந்திராபாயை அழைத்து கொண்டு புறப்பட்டார். ஒரு நோயாளியை கவனிப்பது அப்பொழுதைய வேலை. மறுநாள் மதியத்துக்கு மேல் நைட் டியூட்டி பார்த்த களைப்பை போக்கிக் கொண்டு டாக்டர் முரளிவர்மா சசிதரனின் குவார்ட்டர்ஸுக்கு வந்தார். சசிதரனுக்கு அன்று விடுமுறை நாள். ஒரு புதிய டாக்டர் நேற்று அறிமுகமானார். தைரியம் வாய்ந்த பெண்ணாக தெரிகிறார், வர்மா கூறினார். நான் இதுவரை அவரை பார்க்கவில்லை. இருந்தாலும் கேள்விப்பட்டேன். குடியிருப்பதற்கு டாக்டர் ராஜம்பால் வசித்த வீட்டையே கேட்டு வாங்கியிருக்கிறார். சசிதரன் அழுத்தமான தொனியில் பேசினார். ஆச்சரியமான விஷயம்தான். நாங்கள் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் வித்தியாசமான பெண் என்பது தெரிந்தது. சில பெண்கள் இப்படியும் இருக்கிறார்கள். பயமில்லாமல் இருப்பது பெரிய விஷயம்தான். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நமக்கு தெரிந்த சந்தேகத்துக்குரிய விஷயங்களை இந்திராபாயிடம் தெரிவித்து விடலாமா என்று வர்மா குறிப்பிட்டார். வேண்டாம், அது முறையல்ல. நான் சொல்ல வந்தது அதே அல்ல. அந்த ரத்னபிரபா தேவியிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லி வைப்போம். அவளுடன் நெருக்கம் வைத்திருந்த 2 பெண் டாக்டர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஒரு சின்ன எச்சரிக்கை, அவ்வளவுதான். ஒரு வகையில் நீங்கள் சொல்வதும் நல்லதாக தோன்றுகிறது. ஆனால் இப்பொழுதே நம்முடைய சந்தேகங்களை சொல்லி வீணாக அவரை கலவரத்துக்கு உள்ளாக்க வேண்டாம். இரண்டாவது, இதெல்லாம் எப்படி அவர்களிடம் விவரிப்பது? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, நேரம் வரும்பொழுது சொல்லி வைப்போம். அபிப்பிராயத்துடன் இறங்கி போனார். அப்பா சொன்னதை மறந்துவிட்டீர்களா? நாளை மறுநாள் ஒரு சில கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? சசிதரன் நினைவூட்டினார். ஞாபகம் இருக்கிறது, மறந்துவிடவில்லை.
முரளிவர்மா சிரித்தபடி பதிலளித்தார். வெள்ளிக்கிழமை அன்று வாசுதேவன் நம்பூதிரி ஏதாவது ஒரு ஆச்சரியகரமான செயலை செய்யப் போகிறார் என்பதில் வர்மாவுக்கு திடர் நிச்சயம் இருந்தது. நான் கிளம்பட்டுமா? நாளை மறுநாள் என் வீட்டுக்கு வருகிறீர்களா, அல்லது நான் வந்து உங்களை பிக்கப் செய்யட்டுமா? சசிதரன் கேட்டார். என் வீட்டுக்கு வந்து விடுங்கள், நாம் ஒன்றாக புறப்படலாம். தனியாக போவதில் முரளிவர்மாவுக்கு அவ்வளவாக விருப்பமில்லாமல் இருந்தது. தனியாக போனால் எதிரில் தட்டுப்படுகிற மனிதர்களிடம் வழி விசாரித்து போக வேண்டும். சரி, நான் கிளம்புகிறேன். முரளிவர்மா புறப்பட்டார். அவரது கார் அங்கிருந்து அகன்று மறைந்தது. வியாழக்கிழமை அன்று குறிப்பிடத்தக்க சம்பவம் எதுவும் இல்லாமல் கடந்து போனது. முரளிவர்மா டாக்டர் இந்திராபாயை சந்திக்க முடியவில்லை. தொலைபேசியை எடுத்து டயல் செய்தார். மறுமுனையில் மணி அடித்ததே தவிர எவரும் எடுப்பதாக தெரியவில்லை. அதற்கு அருகிலுள்ள குவார்டர்ஸில் வசிக்கும் டாக்டர் விலாசினியிடம் விசாரித்தார் முரளிவர்மா. அன்று காலை நேரத்தில் தன்னுடைய மாருதி காரில் இந்திராபாய் தனியாக புறப்பட்டு போனதாக தகவல் கிடைத்தது. வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல் டாக்டர் சசிதரன் வந்தார். இருவரும் சசிதரனது காரில் புறப்பட்டார்கள். இல்லத்தை அடைந்தபொழுது வாசுதேவன் நம்பூதிரி வழக்கமாக மந்திர கர்மங்கள் மற்றும் சடங்குகளை செய்யும் சவுக்கையில் ஹோமம் ஒன்றை தொடங்கும் மும்முரத்தில் இருந்தார். இருவரையும் சவுக்கைக்கு வருமாறு அழைத்தார். அவருக்கு முன்புறம் 2 அடிக்கு 2 அடி என்ற அளவில் செங்கலாலான சதுரமான ஹோமகுண்டம் இருந்தது. ஹோமகுண்டத்தின் உட்புறம் ஓரடி ஆழத்துடன் இருந்தது. தீயை உரசி ஹோமகுண்டத்தில் வைத்த பிறகு ஹோமகுண்டத்துக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொன்றாக அதனுள் போட்டார். அவ்வப்பொழுது நெய்யும் சொரிந்தார். அக்னி நிமித்தம் ஹோமத்தை செய்ய போகிறேன். டாக்டர் முரளிவர்மா தெரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறேன். நாம் தேடும் நபர் இதில் தெரிவார். தெரியாவிட்டால் அதற்கு மாற்று வழி உண்டு. தேவையானால் அதையும் செய்ய வேண்டியதுதான். அதன் பிறகு அவர்களை கவனிக்காமல் வாசுதேவன் நம்பூதிரி மந்திரங்களை உருவிடுவதில் கவனம் செலுத்தினார். ஹோமாக்னி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. சட்டென்று வலது கையை நீட்டி அருகில் வைத்திருந்த நீண்ட வாளை எடுத்து வலுவுடன் ஹோமகுண்டத்தினுள் குத்தி இறக்கினார். சற்று நேரத்திற்கு பிறகு வாளை உருவி எடுக்க முயன்றார். ஆனால் அந்த வாளை தீஜ்வாலைக்குள் இருக்கும் யாரோ அவரிடமிருந்து இழுத்து பிடுங்குவது போல் தோன்றியது. வினாடிக்கு வினாடி வாள் ஹோமகுண்டத்துக்குள் இறங்கிக் கொண்டிருந்தது. வாசுதேவன் நம்பூதிரி தன் முழு சக்தியையும் உபயோகித்து வாளை மேற்புறமாக இழுத்தார். என்ன ஆச்சரியம்! ஹோமகுண்டத்துக்குள் வாளின் கூர்மையான மறுமுனையை ஒரு கை இறுகி பிடித்திருப்பது தெரிந்தது. இருபுறமும் கூர்மையாகி இருந்த அந்த வாளின் கீழ்முனையை பிடித்து கீழ்நோக்கி இழுத்து கொண்டு இருந்தது அந்த கை. வாளின் கைப்பிடி மட்டும் தனியாக கழண்டு கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் வாசுதேவன் நம்பூதிரிக்கு தோன்றியது. அத்தியாயம் 9. வாசுதேவன் நம்பூதிரி தன் முழு பலத்தையும் உபயோகித்து வாளின் பிடியை பிடித்து கொண்டிருந்தார். அவர் கை அப்பொழுது மேற்புறமாக வாளை உருவவில்லை. மாறாக வாள் அவரிடமிருந்து போகாமல் இருப்பதற்காக இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தார். அவ்வளவுதான். வாளின் எதிர்முனை இழுப்பு விசை அந்த அளவுக்கு இருந்தது. அவர் கைகளின் நரம்புகள் புடைத்துக்கொண்டு எழுந்து நிற்பதை டாக்டர் வர்மாவும் சசிதரனும் கவனிக்கவே செய்தனர். அப்பாவுக்கு எந்த வகையிலாவது உதவ வேண்டுமென்று சசிதரனுக்கு தோன்றியது. அதற்காக சசிதரன் அப்பாவின் பக்கமாக குனிந்தார். தொடாத என்ன, வாசுதேவன் நம்பூதிரி கட்டளையிடும் குரலில் கூறினார். அவர் குரலின் மூலம் ஏதோ விபரீதம் இருப்பதை உணர்ந்த சசிதரன் சட்டென்று பின்னுக்கு நகர்ந்தார். அதே சமயம் வாசுதேவன் நம்பூதிரி முன்புறமாக சரிவதாகவும் தோன்றியது. சசிதரன் பிடித்திருக்கவில்லை என்றால் அவர் ஹோமகுண்டத்தில் முகம் பதிந்து குப்புற விழுந்திருப்பார். நல்ல வேளை. அப்பொழுது ஆச்சரியகரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. வாசுதேவன் நம்பூதிரியின் கையில் வாளின் பிடி மட்டும்தான் மீதம் இருந்தது. பிடியின் கீழிருந்த பகுதி வாளிலிருந்து விடுபட்டு மாயமாக மறைந்துவிட்டு இருந்தது. வாசுதேவன் நம்பூதிரியின் உடல் குளித்ததைப் போல் வியர்வையில் நனைந்திருந்தது. அந்த கடப்பாரியை இப்படி எடு, அவர் கேட்டுக்கொண்டார். சசிதரன் அருகிலிருந்த கடப்பாரியை எடுத்து அவரிடம் நீட்டினார். கை நீட்டி வாங்கிய வாசுதேவன் நம்பூதிரி அதை ஹோமகுண்டத்தின் மையத்தை நோக்கி செலுத்தினார். பிறகு அதன் உதவியால் ஹோமகுண்டத்தின் நெருப்பை கிளறினார். ஹோமகுண்டத்துக்குள் வாளின் மிச்ச பகுதி எதுவும் தட்டுப்படவில்லை. இதற்கு என்ன அர்த்தம்? டாக்டர் முரளிவர்மா கேட்டார். எதிராளி சாதாரணமானவர் அல்ல என்பதுதான் நம்பூதிரி பதிலளித்தார். அதே நேரம் வீட்டின் முற்றப்பகுதியில் எதுவோ ஒன்று வந்து விழும் சத்தம் கேட்டது. சசிதரன் வெளியே வந்து பார்த்தார். அப்பா, வாளின் மிச்ச பகுதி விழுந்து கிடக்கிறது. சசிதரன் குரல் கொடுத்தார். வாசுதேவன் நம்பூதிரியுடன் முரளிவர்மாவும் வெளியே வந்தார்கள்.
முற்றத்தில் துளசி மாடத்திலிருந்து சுமார் 3 அடி தொலைவில் உடைபட்டு விழுந்த வாள் மின்னிக் கொண்டிருந்தது. மூவரும் வாளை நெருங்கி சென்றனர். பிடி இல்லாத வாளின் கூர்மையான முனைப்பகுதி மண்ணுக்குள் ஆழ்ந்து இறங்கியிருந்தது. சசிதரன் வாளை மண்ணிலிருந்து உருவி எடுக்க முயன்ற பொழுது அப்பா தடுத்தார். உள்ளிருந்து துவாலை ஒன்றை எடுத்து வந்தார். துவாலையை வாளின் மீது வைத்தவுடன் அதிலிருந்து அடர்ந்த புகை எழும்பத் தொடங்கியது. உடனே நம்பூதிரி துவாலையை அதிலிருந்து உருவி எடுத்தார். நெருப்பில் அமிழ்ந்திருந்த வாளின் மீதிருந்த வெப்பம் கொஞ்சம் கூட குறையவில்லை. டாக்டர் முரளிவர்மாவும் சசிதரனும் பேசும் சக்தியை இழந்தது போல் மௌனமாக நின்றார்கள். நவீன விஞ்ஞானத்துக்கே சவால் விடும் காட்சியாக இருந்தது அது. இயற்கைக்கு மாறான எத்தனையோ சம்பவங்களை புத்தகத்தில் வர்மா படித்திருந்தார். 1987 ஆண்டு லண்டனில் ஆக்டோபஸ் பதிப்பகம் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் விவரித்திருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் தேதி மற்றும் ஆதாரங்களுடன் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சற்று நேரம் எதையோ யோசித்தவாறு நின்றிருந்த வாசுதேவன் நம்பூதிரி கிண்ணம் ஒன்றில் நிறைத்து வைத்திருந்த தண்ணீரை எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகிக்கும் வாளின் மீது ஊற்றினார். என்ற சத்தத்துடன் வாளின் மீது விழுந்த நீர் ஆவியாகி கொண்டிருந்தது. வெப்பம் தணிந்துவிட்டது என்பதை உணர்ந்த நம்பூதிரி துவாலையின் உதவியால் மண்ணிலிருந்து வாளை உருவினார். சற்று நேரம் வரை மூவரும் பரஸ்பரம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தனர். புகழ்பெற்ற மாந்திரிகரான வாசுதேவன் நம்பூதிரிக்கு இதுவரையிலான வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டதில்லை. சசிதரனுக்கும் அந்த உண்மை தெரிந்தே இருந்தது. அந்த பரம்பரையின் முந்தைய மாந்திரிகர்களைப் போல் அவரும் எத்தனையோ வியப்புக்குரிய செயல்களை செய்து காட்டியிருக்கிறார். ஆனால் இதுவரை எதிலும் அவர் தோல்வியடைந்ததில்லை. இதுதான் முதல் முறை. மூவரும் மீண்டும் சவுக்கிக்கு திரும்பினார்கள். ஹோமகுண்டத்தின் நெருப்பிலிருந்து பச்சை நிற ஜுவாலைகள் படர்ந்து எரிந்து மெதுவாக நெருப்பு அணைந்து கொண்டு இருந்தது. நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்பா? சசிதரன் கேட்டார். கேள். வாசுதேவன் நம்பூதிரி சசிதரன் பக்கமாக திரும்பியபடி கூறினார். ஹோமகுண்டத்தில் செலுத்திய வாளின் மறுமுனையை யாராவது பிடித்து இழுத்ததாக உங்களுக்கு தோன்றியதா? ஆமாம், ஓர் உருவம் தெரிந்தது. ஆனால் தெளிவாக தெரியவில்லை. அது எப்படிப்பட்ட கையாக இருந்தது அப்பா? குறிப்பிட்டு அடையாளம் சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் தெரிந்தது இடது கை என்று உறுதியாக சொல்ல முடியும். வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். அப்படியென்றால் அந்த கையின் சொந்தக்காரரை பொறுத்தவரை நாம் மிகவும் சாதாரணமானவர்கள்தான் இல்லையா? சசிதரன் கேட்டார். வாசுதேவன் நம்பூதிரி அதற்கு பதில் சொல்லாமல் சிந்தனையில் ஆழ்ந்தார். மேற்கொண்டு நாம் என்ன செய்வது? முரளிவர்மா கேட்டார். சற்று பொறுங்கள். என்னை பொறுத்தவரை இது ஒரு புதிய அனுபவம். பொதுவாக ஹோமகுண்டத்தினுள் நான் செலுத்திய வாளின் முனை எதிரியின் உயிரை குடித்திருக்க வேண்டும். வாசுதேவன் நம்பூதிரி அணிந்து கொண்டிருந்த ஹோமகுண்டத்தையே பார்த்தபடி பேசினார். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அதுவரை அவர்கள் இரவு சாப்பாட்டை பற்றி யோசித்ததாக தெரியவில்லை. வராந்தாவில் இருந்த சுவர் கடிகாரம் 11 தடவை மணி அடித்தது. யாருக்கும் பசியே தோன்றவில்லை. இன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டுமா என்ன? சாப்பாட்டிற்கு பிறகு வாசுதேவன் நம்பூதிரி கேட்டார். கண்டிப்பாக போக வேண்டும். நிர்மலாவும் குழந்தைகளும் தனியாக இருப்பார்களே, சசிதரன் கூறினார். அப்படியானால் நேரம் கடத்தாதீர்கள், உடனடியாக புறப்படுங்கள், வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். குவார்டர்ஸை அடைந்த பொழுது நிர்மலா ஏகத்துக்கும் பயந்து போயிருந்தாள். ஏங்க இவ்வளோ நேரம்? நிர்மலா கணவனிடம் கேட்டாள். எதிர்பாராமல் தாமதமாகிவிட்டது. எனக்கு தகவல் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? நிர்மலா புகார் செய்வது போல கேட்டாள். நான் வரட்டுமா சசிதரன்? விடை பெற்ற முரளிவர்மா அங்கிருந்து கிளம்பினார். அன்றிரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஒவ்வொரு தடவை கண்ணை மூடும் பொழுதும் கொழுந்து விட்டிருந்த ஹோமகுண்டத்து நெருப்பும் நீண்ட கைப்பிடியுள்ள கூர்மையான வாளும் கண் முன்பாக தோன்றின. சனிக்கிழமை மதியத்துக்கு பிறகு முரளிவர்மா சற்று ஓய்வாக உட்கார்ந்திருந்த பொழுது சசிதரன் வந்தார். அப்பாவிடமிருந்து வேறு ஏதாவது தகவல் வந்ததா? முரளிவர்மா கேட்டார். பரிகாரம் செய்யாமல் விடுவதில்லை என்று சபதம் செய்திருக்கிறார். நல்ல விஷயம். வந்திருக்கும் புதிய டாக்டரை சந்தித்து பேசினீர்களா? வர்மா கேட்டார். சற்று நேரத்தில் ஒரு வெள்ளை நிற மாருதி காரின் முன்புறம் தென்பட்டது. அடுத்த சில நிமிடங்களுக்குள் வெள்ளை நிற புடவை ஒன்று காரை மறைத்தது. அந்த புடவை அசைந்தது. அடுத்த வினாடி சிரித்த முகத்துடன் டாக்டர் இந்திராபாய் அவர்களுக்கு முன்னால் தென்பட்டாள். டாக்டர் முரளிவர்மாவும் சசிதரனும் ஒரு கணம் அசந்து போனார்கள். உடனடியாக இப்படி ஒரு சந்திப்பு நிகழும் என்று அவர்கள் இருவரும் எதிர்பார்க்காததான் காரணம். சன்னமான சருகை வைத்த வெள்ளை உடை அணிந்திருந்தால் அதே நேரத்திலான ரவிக்கை
காலில் மெல்லிய வார்களால் இணைக்கப்பட்ட செருப்பு, அதன் மீது செதில்கள் போன்று பளபளப்பான பகுதிகள் அழகாக காட்சி தந்தன. ஹலோ, வாருங்கள் டாக்டர். முரளிவர்மா அவளை வரவேற்றார். எப்படி இருக்கீங்க சார் என்றவாறே அவள் அவர்களுக்கு அருகில் இருந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தாள். சுகமான ஒரு வாசனை அந்த இடம் முழுவதும் பரவியது. நான் உங்கள் நம்பருக்கு டயல் செய்து சலித்து போனேன். பிறகு நேரடியாக வந்து பார்த்து விடலாம் என்று புறப்பட்டேன். உங்களது வீட்டை பற்றி விசாரித்தேன். முன்னால் கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவுடன் நீங்கள் வீட்டில்தான் இருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். ஏற்கனவே நெடுநாள் பழகிய ஒருத்தியைப் போல் இந்திராபாய் பேசினாள். இவர்தான் டாக்டர் சசிதரன். வர்மா அறிமுகப்படுத்தினார். கேள்விப்பட்டிருக்கிறேன் சார். உங்கள் மனைவியும் ஒரு டாக்டர் தான் இல்லையா? இந்திராபாய் கேட்டாள். ஆமாம், ஹோமியோபதி டாக்டர், சசிதரன் கூறினார். நாங்கள் இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வர்மா சிரித்தவாறு சொன்னார். எனக்கு தெரியும் சார், நான் பேசக்கூடிய ஒரு நபராவேன் என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தானே வந்து சேர்ந்திருக்கிறேன். அதுவும் என் விருப்பத்தின் பேரில். இந்திராபாய் பேசினாள். உண்மைதான், யாருக்கும் சந்தேகம் ஏற்படவே செய்யும். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியானவர்களா என்ன? ஒரு சிலர் வித்தியாசமான மனிதர்களாகவும் இருக்கிறார்களே, சசிதரன் கூறினார். அப்படியா சொல்றீங்க? இந்திராபாய் கேட்டாள். மேடம், டாக்டர் சசிதரன் வெறும் ஒரு டாக்டர் மட்டுமில்ல, அசாதாரணமான விஷயங்களில் கொஞ்சம் பயிற்சியும் உள்ளவர். வர்மா சிரித்தபடி கூறினார். கேள்விப்பட்டிருக்கிறேன். சமீபத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறவர் இல்லையா? இந்திராபாய் சரிந்த முந்தானியை சரி செய்தபடி பேசினாள். அப்பொழுது அவளின் விரலில் போட்டிருந்த மோதிரம் பளபளத்தது. பாம்பு வடிவிலான மோதிரம். அது மோதிர விரலுக்கிடையே நுழைந்து சுற்றி கொண்ட தங்க நிற பாம்பு போல இருந்தது. அது நான் போன் செய்த பொழுது நீங்கள் இங்கு இல்லையா டாக்டர்? தாங்கள் ஈடுபட்டிருக்கிற விஷயத்தை பற்றி அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று இருவருமே ஏக காலத்தில் யோசித்தனர். இந்த விஷயத்தை சொன்னால் தங்கள் இருவரை பற்றியும் இந்திராபாய் என்ன நினைத்துக் கொள்வாளோ என்று இருவரும் தயங்கினர். நவீனமான மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கும் 2 டாக்டர்கள் பழங்காலத்தின் மூட நம்பிக்கைகளில் சிக்கிக்கொண்டு ஒழ்வதாக எண்ணிவிட்டால்? மகப்பேறு மருத்துவத்தில் டாக்டரேட் பட்டம் பெற்றவுடன் அயர்லாந்து சென்று ஹார்மோன்களின் சிகிச்சையிலும் சிறப்பு பட்டம் பெற்று வந்துள்ளவர் இந்த இந்திராபாய் என்பது அவர்கள் இருவருக்குமே தெரியும். எனவே அவளிடம் இதை பற்றி எப்படி பேசுவது என்று தயங்கினர். சார், உங்கள் அப்பா புகழ்பெற்ற ஒரு மாந்திரிகர் என்று கேள்விப்பட்டேன். உண்மைதானா? தெரிந்து கொண்டதை சரிபார்த்து கொள்ளும் தொனியில் இந்திராபாய் கேட்டாள். இதையெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? சசி வியப்புடன் கேட்டான். நான் இங்கு வருவதற்கு முன்னாலேயே எங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவை தெரியும், இந்திராபாய் கூறினாள். ஓ, அப்படியா விஷயம். உங்கள் அப்பாவின் பெயர் என்ன மேடம்? கேட்டவர் டாக்டர் முரளிவர்மா. உதயவர்மா, புகழ்பெற்ற ஒரு சமஸ்தானத்தின் கடைசி வாரிசு. இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன். முரளிவர்மா எதையோ நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றார். யோசித்தால் நினைவுக்கு வரும், இந்திராபாய் சிரித்தபடி கூறினாள். பாலக்காட்டின் வடக்கு பகுதியை சேர்ந்த ஒரு ராஜ குடும்பத்தை பற்றி முரளிவர்மாவின் அம்மா முன்னர் எப்பொழுதோ சொல்லியிருந்தார். அது அவரின் சிறுவயதில் கேள்விப்பட்டதாக ஞாபகம். உங்கள் அப்பாவும் அம்மாவும் விமான விபத்தில் தானே இறந்து போனார்கள்? இந்திரா கேட்டாள். அதற்குள்ளேயே இந்த அளவுக்கு தகவல்களை சேகரித்து விட்டீர்களா என்ன? முரளிவர்மா வியப்படைந்தவராக கேட்டார். டாக்டர் சசிதரனும் இந்திராபாயை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். ஓரளவிற்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இவள் வந்திருக்கிறாள் என்பது முரளிவர்மாவுக்கு புரிந்தது. இனிமேல் நீங்கள் தாராளமாக பேசலாமே. ஆஸ்பத்திரியில் நடைபெற்ற இரட்டை பிரசவம், பிறகு தாய் இறந்தது, குழந்தைகள் காணாமல் போனது, இவற்றுக்கு பின்னணியில் யார் அல்லது எது இருப்பதாக நினைக்கிறீர்கள்? இந்திராபாய் கேட்டாள். டாக்டர் சசிதரனும் முரளிவர்மாவும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சொல்லலாமா வேண்டாமா? கடைசியில் டாக்டர் முரளிவர்மா பேசத் தொடங்கினார். சமீப நாட்களாக எனக்கு வித்தியாசமான சில அனுபவங்கள் நேர்ந்துள்ளன. அதெல்லாம் நம்ப முடியாதவையாக இருக்கும். ஒரு பெண்மணி சம்பந்தப்பட்டவை. அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. சமீபத்தில் இறந்து போன 2 லேடி டாக்டர்கள் கூட அந்த பெண்மணியுடன் தொடர்பு கொண்டிருந்தவர்கள்தான். இதற்கெல்லாம் அந்த பெண்மணி தான் காரணம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை. அந்த அனுபவங்களை என்னிடம் சொல்ல முடியுமா டாக்டர்? இந்திராபாய் ஒரு விதமான பிடிவாதத்துடன் கேட்டாள். சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் அந்த பெண்மணியுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது ஆபத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். பரவாயில்லை டாக்டர்,
நீங்கள் சொல்லுங்கள். டாக்டர் முரளிவர்மா தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை விவரித்தார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட இந்திராபாய் சற்று நேரம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு பேசத் தொடங்கினாள். நீங்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் அந்த பெண்மணி ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை பழிவாங்க எண்ணுகிறாள். அதே நேரம் அந்த பெண்மணியால் உங்களுடன் நேருக்கு நேர் மோத முடியாமலும் இருப்பதாக தோன்றுகிறது. அதனால் நீங்களாக சிக்கிக்கொள்ளும் விதமாக ஆங்காங்கே உங்களுக்காக கன்னிவெடிகள் பதித்து வைத்திருக்கிறாள். இவ்வளவும் செய்யும் பெண்மணி தன் தாக்குதலை நேரடியாகவே தொடரலாமே? டாக்டர் முரளிதரன் கேட்டார். அது முடியாத விஷயமாக இருக்கலாம். முரளி சார், உங்கள் நட்சத்திரம் எது? உங்களுக்கு ஜோதிடமும் தெரியுமா என்ன? சசிதரன் தான் கேட்டார். கொஞ்சம் தெரியும். உங்கள் நட்சத்திரம் தெரியாவிட்டால் கூட பரவாயில்லை, அதையும் நானே சொல்லிவிடட்டுமா? நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இப்பொழுதுதான் வியாழ திசை ஆரம்பித்திருக்கிறது. உங்களுக்கு 32 வயதாகிறதா டாக்டர்? இந்திராபாய் தன் இடது கை விரல்களை மடக்கி கணக்கிட்டபடி கேட்டாள். டாக்டர் முரளிவர்மா வியப்பின் எல்லைக்கு போய்விட்டார். அவள் சொன்னதெல்லாம் 100க்கு 100 சரியாக பொருந்தி இருந்தன. பகவான் விஷ்ணுவின் பிறந்தநாள் திருவோண நட்சத்திரம். குறிப்பாக சொன்னால் வியாழ தசையும் அவருக்குரியதுதான். அதனால் எந்த வகையிலும் உங்களுடன் நேரடியாக மோத முடியாது. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே உங்களது அபரிமிதமான சொத்துக்களின் பொருட்டுதான், இந்திராபாய் கூறினாள். உண்மையாகவா? ஆனால் அந்த பெண்மணியை பார்த்தால் அப்படிப்பட்டவளாக தெரியவில்லையே. முரளிவர்மா தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல் பேசிக்கொண்டார். தற்சமயம் இதற்கு மேல் எதையும் சொல்ல முடியவில்லை. அந்த பெண்மணிக்கு துணையாக வேறு யாராவது செயல்படுகிறார்களா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நானும் அந்த கோணத்தில் யோசனை செய்தேன். சசிதரன் ஆமோதிப்பது போல் பேசினார். முரளிவர்மாவின் வீட்டு வேலையால் மூவருக்குமாக டீ கொண்டு வந்து வைத்தார். அப்படியானால் நீங்கள் இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா? இந்திராபாய் கேட்டாள். இல்லை, அந்த பெண்மணியின் மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவதாக சொன்னார்கள். யோசித்து பார்த்தால் அது கூட ஒரு வகையில் ஏதோ சதித்திட்டம் என்றுதான் தோன்றுகிறது. இருக்கலாம். நேரம் 6க்கு மேல் ஆகிவிட்டது. பகல் நேரம் குறைவாக இருந்த மாதமானதால் இருள் படர்ந்து கொண்டு இருந்தது. டாக்டர் சார், சசிதரன் சார், நான் புறப்படட்டுமா? ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டோம் என்று தோன்றுகிறது. இந்திராபாய் எழுந்தாள். கார் சாவியை கைப்பையிலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டு இந்திராபாய் காரை நோக்கி நடந்தாள். அதே நேரத்தில் ஒரு சிவப்பு நிற மாருதி கார் அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து ரத்னபிரபா தேவி இறங்கினாள். அத்தியாயம் 10. உங்களை பார்க்க யார் யாரோ வருகிறார்கள் டாக்டர், இந்திராபாய் பின் திரும்பி சொன்னாள். பிறகு தனது காரை நோக்கி நடந்தாள். ரத்னபிரபா தேவி அப்பொழுதுதான் கேட்டை தாண்டி கொண்டிருந்தாள். இந்திராபாய் அந்த பெண்மணியை ஊன்றி கவனித்தாள். அதேபோல் ரத்னபிரபா தேவியும் இந்திராபாயை ஊன்றி கவனிக்கவே செய்தாள். இருவர் கண்களும் ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொண்டன. சந்தேகம் நிரம்பிய கண்களுடன் ரத்னபிரபாவை பார்த்த பிறகு இந்திராபாய் தனது காரில் ஏறினாள். கார் வடக்கு புறமாக நகரும் பொழுது மீண்டும் ஒரு தடவை இந்திராபாய் தலையை திருப்பி பார்த்தாள். முரளிவர்மாவின் வீட்டு வாசலில் நின்று ரத்னபிரபா தேவி தன்னையே பார்த்து கொண்டிருப்பது அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது. இப்படி திடுமென்று ரத்னபிரபா தேவி தன்னை தேடி வரக்கூடும் என்று டாக்டர் முரளிவர்மா ஒருபொழுதும் நினைக்கவில்லை. சே, நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டேனே, வந்தவுடனேயே ரத்னபிரபா கூறினாள். மற்ற இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எதை பற்றி சொல்றீங்க நீங்க? முரளிவர்மா கேட்டார். இப்பொழுது கிளம்பி போனவர் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிற டாக்டர் தானே? ரத்னபிரபா கேட்டாள். ஆமாம், அவரேதான், டாக்டர் இந்திராபாய். முரளிவர்மா பதிலளித்தார். இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கே என்று ஞாபகம் வரவில்லை. சோஃபாவில் அமர்ந்தபடி பேசினாள். அதற்கு சந்தர்ப்பமே இல்லை, சசிதரன் சொன்னார். நீங்க எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க டாக்டர்? சிரித்தவாறு ரத்னபிரபா கேட்டாள். நீங்கள் இந்த ஊருக்கு வருவதற்கு முன்பே அவர் வெளிநாட்டில் பயிற்சியில் இருந்தார். அது முடிந்த பிறகு கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜில் வேலை செய்தார். இருக்கலாம், ஆனால் எனக்கு மிகவும் பழக்கமான முகம் போலவே தெரிகிறது. தன்னுடைய கார் சாவியை முன்புறம் இருந்த டீப்பாயின் மீது வைத்தாள். எதேச்சியாக சசிதரன் அப்பொழுது ரத்னபிரபா தேவியின் இடது கையை கவனிக்க நேர்ந்தது. உள்ளங்கையின் வெள்ளை பகுதியில் சிவப்பு மையினால் கோடு கிழித்தது போல தென்பட்டது. சசிதரன் தன் இடது கையை கவனிப்பதை உணர்ந்ததும் ரத்னபிரபா சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டாள். மிகவும் எச்சரிக்கையுடன் அந்த கையை புடவை தலைப்புக்குள் மறைத்துக் கொள்ளவும் செய்தாள், ஒரு இயல்பான நிகழ்ச்சியைப் போல. டாக்டர் சசிதரனின் நினைவு சட்டென்று தன் தந்தையார் நடத்திய ஹோமத்தின் பக்கம் திரும்பியது.
ஹோமகுண்டத்திலிருந்து வாளை உருவி எடுத்து வெளியே வீசியதும் ஒரு இடது கைதான். அப்படியானால் நான் நினைத்ததுதான் நடந்திருக்கிறதா? தங்களுக்கு முன்பாக இப்பொழுது அமர்ந்திருக்கும் இந்த பெண்மணி உண்மையில் யார்? தான் ஏற்கனவே தீர்மானித்தது போல் பிசாசு சக்தி வாய்ந்த பெண்மணியே தான் இருப்பினும் அவளின் இடது கையில் ஏற்பட்டிருக்கிற காயத்தை பற்றி கேட்க ஏனோ சசிதரனுக்கு மனம் வரவில்லை. என்ன இப்படி திடுதிப்பென்று வந்திருக்கிறீர்கள்? முரளிவர்மா கேட்டார். நான் ஒரு முக்கியமான விஷயமாக உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஒரு வகையில் சொல்வதானால் ஓர் அழைப்பு என்று சொல்லலாம். எங்களது பியூட்டி பார்லரின் சார்பாக ஒரு ஃபேஷன் பரேட் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்தியாவில் இப்படி நடப்பது இதுதான் முதல் தடவை. சுமார் 50 பெண்கள் கலந்து கொள்கிறார்கள், ரத்னபிரபா கூறினாள். ஓஹோ, பிரம்மாண்டமான திட்டமாயிற்றே. பரிசளிப்புகள் ஏதாவது உண்டா? சசிதரன் கேட்டார். பெரிய பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு 101 பவுன், இரண்டாவது பரிசு 75 பவுன், மூன்றாவது பரிசு 50 பவுன். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். விழா எங்கு நடக்கிறது? முரளி கேட்டார். நகரின் புகழ்பெற்ற மண்டபத்தின் பெயரை குறிப்பிட்டால் ரத்னபிரபா. அதற்கு நாங்களும் வர வேண்டும் என்று சொல்கிறீர்களா? பாஸ் ஏதாவது உண்டா? உண்டு, ஆனால் அது பார்வையாளர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. பரிசுகளை யாராவது ஸ்பான்சர் செய்கிறார்களா என்ன? முரளி விசாரித்தார். 3 நகைக்கடைக்காரர்கள் பரிசு பொருட்களை வழங்குகிறார்கள். நல்ல விஷயம்தான், முரளி கூறினார். ரத்னபிரபா தனது ஹேண்ட்பேக்கை திறந்து பிளாஸ்டிக் கார்டில் அச்சடிக்கப்பட்ட அழகான 2 அழைப்பிதழ்களை வெளியே எடுத்து அதை டீப்பாயின் மீது வைத்தாள். டாக்டர் முரளிவர்மா அதில் ஒன்றை கையில் எடுத்து பார்த்தார். இரவு 9 மணிக்கு விழா தொடங்குகிறது. 10 மணி வரை முக்கிய நிகழ்ச்சி. அதன் பிறகு பிரபல திரைப்பட நடிகை நடத்தும் நடன நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகளை புத்திசாலித்தனமாக அமைத்திருக்கிறீர்கள், அழைப்பிதழை பார்த்த முரளிவர்மா கூறினார். பேச்சின் நடுவே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன். நான் வரும்பொழுது வெளியே போனாரே டாக்டர் இந்திராபாய், மறக்காமல் அவரிடமும் ஒரு அழைப்பிதழை கொடுங்கள். கண்டிப்பாக வர சொல்லுங்கள் சார். அல்லது நானே நேரடியாக போய் கொடுக்கட்டுமா? ரத்னபிரபா கேட்டாள். நாங்களே கொடுத்து விடுகிறோம், உங்களுக்கு இதற்கு வீண் சிரமம். நாங்கள் மூவரும் ஒன்றாக வருகிறோம். முரளி ஒப்புதல் அளித்தார். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ரத்னபிரபா இருக்கையிலிருந்து எழுந்து காரை நோக்கி நடக்க தொடங்கினாள். அந்த பெண்மணி இப்படி ஒரு நாடகம் நடத்துவதானால் அதன் பின்னணியில் ஏதாவது நோக்கம் நிச்சயமாக இருக்கும். டாக்டர் சசிதரன் கருத்து தெரிவித்தார். புகழுக்கு புகழுமாயிற்று. அதன் வெளிச்சத்தில் வேறு ஏதாவது வஞ்சகமான திட்டத்தை மேற்கொள்வது அவரது நோக்கமாக இருக்கலாம். சசிதரன் எழுந்தார். இந்த ஃபேஷன் பரேடுக்கு நாம் கண்டிப்பாக போக வேண்டும், மறந்து விடாதீர்கள், முரளிவர்மா நினைவூட்டினார். புறப்படுவதற்காக எழுந்த சசிதரன் எதையோ நினைத்து கொண்டவராக திரும்பி வந்து சோஃபாவில் அமர்ந்தார். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். அந்த பெண்மணியின் இடது உள்ளங்கையில் ஒரு ஸ்ராய்ப் அடையாளத்தை பார்த்தேன். நான் அதை கவனிக்கிறேன் என்பதை உணர்ந்ததும் அவர் அந்த கையை சட்டென்று மறைக்கவும் செய்தார். உண்மையாகவா? சேது வியப்படைந்தவராக கேட்டார். நன்றாகவே அந்த அடையாளத்தை பார்த்தேன். அப்பாவிடம் இது தொடர்பாக நான் பேச வேண்டும், சசிதரன் கூறினார். காலம் தாழ்த்தாமல் அதை செய்யுங்கள். நீங்கள் பார்த்து விட்டதை அந்த பெண்மணியும் உணர்ந்து கொண்டதால் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம், முரளி நினைவூட்டினார். நாளைக்கே அப்பாவிடம் இதை பற்றி பேசிவிடுகிறேன். சொன்னபடி மறுநாளே வாசுதேவன் நம்பூதிரியை சந்தித்த சசிதரன் தான் பார்த்ததை குறிப்பிட்டார். அப்படியானால் என் நடவடிக்கையில் எந்தவித தவறும் ஏற்படவில்லை என்று தெரிகிறது. அந்த பெண்மணியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய உள்ளன. இரவு நேரத்தில் அவள் எந்த உருவத்தில் இருக்கிறாள் என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். முரளிவர்மா குறிப்பிட்ட அந்த உருவத்தை தவிர வேறு ஏதோ ஒரு உருவம் அவளுக்கு இருக்க வேண்டும். நாளைக்கு அமாவாசை. அப்படி என்றால் அந்த பெண்மணி ஏதாவது பூஜையில் ஈடுபடுவாள். அப்படி நடப்பதானால் அது என்ன பூஜை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். மாந்திரிகத்தை பயன்படுத்தும் ஒரு பெண் மந்திரவாதி என்ற நிலையில் அவள் ஏதாவது ஒரு மூர்த்தியை உபாசிப்பது அவசியம். அந்த மூர்த்தி யார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எதிர் நடவடிக்கை எடுக்க சௌகரியப்படும். அது மட்டும் வெற்றி பெற்றால் அதன் பிறகு அந்த பெண்மணிக்கு எந்தவிதமான சக்தியும் இல்லாமல் செய்துவிட முடியும் என்று நம்பினார் வாசுதேவன் நம்பூதிரி. அதற்கு நான் மட்டும் போனால் போதுமா அப்பா? சசிதரன் கேட்டார். வேண்டாம் சசி, அதற்கெல்லாம் நீ போனால் சரியாகாது. அவள் எங்கே தங்கியிருக்கிறாள் என்பதை சொன்னால் நானே போய்விடுவேன். என்னப்பா நீங்கள்?
அந்த இடத்துக்கு தனியாக போவதா? அது கூடாது. சசி பிடிவாதத்துடன் பேசினார். நல்ல பிடிவாதம் உனக்கு. இதுவரையில் நான் எப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன் தெரியுமா? சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருக்கும் பிணத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இரவு முழுவதும் செலவழிக்க நேர்ந்திருக்கிறது. அதைவிடவா இது ஆபத்தானது என்கிறாய்? சொன்னதெல்லாம் சரிதான் அப்பா. ஆனால் ஹோமத்தின் கடைசியில் நடந்தது உங்களுக்கு தெரியுமே. ஓஹோ, அதனால் சொல்கிறாயா? அங்கு போகும்பொழுது என்னை காப்பாற்றக்கூடிய சரியான பாதுகாப்பு கேடயம் என்னிடம் உள்ளது. அது மட்டுமா, அவளைப் போலவே எனக்கென்று சில சக்திகள் இருப்பதை நீ மறந்துவிட்டாயா? அப்பா மகனுக்கு தைரியமூட்டினார். தன் அப்பா வல்லமை வாய்ந்த புகழ்பெற்ற ஒரு மாந்திரிகர் என்பது சசிதரனுக்கு தெரிந்த விஷயம்தான். மறுநாளே ரத்னபிரபாவின் வீட்டுக்கு செல்வதென்று வாசுதேவன் நம்பூதிரி தீர்மானித்தார். 1000 தான் இருந்தாலும் அப்பா தனியாக அங்கு செல்வதில் சசிதரனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. எனினும் அப்பாவின் பிடிவாதத்தை எதிர்த்து அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுநாள் இரவில் உணவை முடித்துக்கொண்டு தேவையான பொருட்களை ஒரு தோல்பையில் போட்டுக்கொண்டு வாசுதேவன் நம்பூதிரி புறப்பட ஆயத்தமானார். பார்வைக்கு சற்று கௌரவமான பிச்சைக்காரனை போல் தோற்றமளித்தார். கிழிந்த லுங்கி, மேலுடம்பை மறைத்துக் கொள்ளவும் அதே போல் மற்றொரு லுங்கி. அந்த பங்களாவை சுற்றி இருப்பவர்கள் எவரும் தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் வாசுதேவன் நம்பூதிரி மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டார். யோசித்து பார்த்தபொழுது அந்த பகுதியில் தனக்கு தெரிந்தவர்கள் சிலர் இருப்பது ஞாபகம் வந்தது. புதிய பேட்டரிகள் போட்ட பெரிய டார்ச் லைட் ஒன்றையும் எடுக்க மறக்கவில்லை. ஒரு தடவை டார்ச் லைட்டின் சுவிட்சை தட்டி பார்த்து சோதனை செய்தார். அதிலிருந்து புறப்பட்ட வெளிச்சம் வெகு தூரம் வரை வட்ட வடிவமாக பரவியது. திருப்திக்கு அடையாளமாக தலையசித்துக் கொண்டவர் அதை பையில் போட்டுக்கொண்டு கிளம்பினார். அவர் பன்னார மொழியை அடையும் பொழுது இரவு 10 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. அமைதியான சுற்றுப்புறம். ஒரு இலை கூட அசையவில்லை. டார்ச் லைட்டை பயன்படுத்தாமல் வேறு வழியில்லை. அப்படிப்பட்ட அந்தகாரம் சூழ்ந்திருந்தது எங்கும். எனவே தரைப்பகுதியில் மட்டும் வெளிச்சம் இடுமாறு லைட்டை எரியவிட்டு நடந்தார். ஆலமரத்தின் அடிப்பகுதிக்கு வந்தவர் அதன் சுற்றுப்புறத்தில் விளக்கொலியை பாய்ச்சி பார்த்தார். சேப்பு நிற செந்தூரம் தேய்த்த சூலம் ஆலமரத்தை விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருப்பது போல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. முதல் பார்வையிலேயே அந்த பகுதியில் ஏதோ ஒரு விபரீதம் இருப்பது புரிந்தது. விளக்கின் வட்டமான வெளிச்சத்தை மரத்தின் மேற்பரப்புக்கு திருப்பிய வாசுதேவன் நம்பூதிரி ஒரு கணம் சந்தேக வயப்பட்டவராக நின்றார். பெரிய ஆணிகள் 6 ஆலமரத்தின் நடுப்பகுதியில் அறையப்பட்டிருந்தன. ஒரு மாந்திரிகனுக்கு அந்த ஆணிகள் எதற்காக, எப்படி அறையப்பட்டன என்பதை பற்றி யாரும் விளக்க வேண்டியதில்லை. யாரையெல்லாமோ அதில் பிணைத்து வைத்திருந்தனர். அறைந்து வைத்திருப்பது மோகினிகளையா அல்லது ராட்சசிகளையா என்பதை பிரசனம் பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். வாசுதேவன் நம்பூதிரி முன்புறமாக கால் எடுத்து நடக்க முற்பட்ட பொழுது மரத்திலிருந்த மொத்த இலைகளும் ஒரு தடவை குலுங்கி அசைந்தன. கண்ணாடி துண்டுகளை குலுக்கியது போன்ற ஒரு சத்தம். ஆழ்ந்த அமைதிக்கு நடுவே எழுந்த அந்த சத்தம் எப்படிப்பட்டவரையும் ஒரு கணம் பயமுறுத்தவே செய்யும். இருளில் பிரம்மாண்டமாக உயர்ந்து படர்ந்து பரவி இருக்கும் ஆலமரத்தை ஒரு தடவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அவர் பாட்டுக்கு நடக்க தொடங்கினார். சட்டென்று ஒட்டுமொத்தமாக 1000 சுவர் கோழிகளின் கூச்சல் உயர்ந்தது. யாரோ அவற்றை இருப்பிடத்திலிருந்து கிளப்பி விட்டதை போலியிருந்தது அவை எழுப்பிய கோரஸ் குரல். வாசுதேவன் நம்பூதிரி அதை பொருட்படுத்தாதவராக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தார். சற்று தூரத்தில் நட்சத்திரங்களின் அரண்ட வெளிச்சத்தில் கேட் ஒன்று தெரிந்தது. 2 கேட்டுகளில் ஒன்று உட்புறமாக சரிந்து தாழ்பால் விலகி தொங்கிக் கொண்டிருந்தது. பெரிய மாளிகையின் முன்புறம் வந்து நின்றார் நம்பூதிரி. ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தார். மேல் மாடி ஜன்னல்களில் ஒன்று கொஞ்சம் திறந்திருப்பதும் அந்த இடைவெளி வழியாக மெல்லிய ஒலிக்கீற்று வெளியே எட்டி பார்ப்பதையும் கவனித்தார். மெலிதாக பரவத் தொடங்கியிருந்த பனிமூட்டத்துக்கு நடுவே வெளிச்சம் ஒரு வெள்ளை நைலான் துணியின் விரைப்புடன் பொருத்தி வைத்திருப்பது போல் தோன்றியது. நிலைவாசற்படியை நெருங்கியவர் கதவை மெதுவாக உட்புறம் தள்ளி பார்த்தார். அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக கதவு உட்புறமாக நகர்ந்து திறந்து கொண்டது. உட்புறம் காலெடுத்து வைக்கும் என்ற வாசுதேவன் நம்பூதிரியின் மனதில் சட்டென்று ஒரு எச்சரிக்கை உணர்வு தோன்றியது. ஒருவேளை இதுவும் திட்டமிட்ட ஒரு ஏற்பாடாக இருக்குமோ? தான் உள்ளே சென்ற பிறகு உள்ளே வைக்கவிருந்த காலை சட்டென்று வெளியே எடுத்துவிட்டு முற்றத்தை அடைந்து மேற்படி ஜன்னலை பார்த்தார். கீழிருந்து மேல்புறமாக கையளவு பருமனில் வளர்ந்திருந்த கொடியொன்று தட்டுப்பட்டது. கொடியின் மேல்முனை ஜன்னலை கடந்து மேற்புறம் நீண்டிருந்தது. மேற்புற ஜன்னலை அடைந்தால் 2வது தளத்தின் தரைப்பகுதியும் வெளிப்புறம் நீட்டிக்கொண்டிருக்கும் பகுதியும் தெரியும். அதன் மீது ஏறி நின்றால் ஜன்னல் வழியாக உட்புறத்தை பார்க்கலாம். எனவே வேட்டியை தார்பாய்ச்சி கட்டிக்கொண்டு
செருப்பை கழட்டி வைத்துவிட்டு ஒரு தடவை கொடியின் வலுவை பரிசோதித்தவர் மேற்புறமாக ஏறத் தொடங்கினார். ஜன்னலை அடைவதற்குள் நம்பூதிரி மிகவும் பாடுபட வேண்டியிருந்தாலும் ஒரு வழியாக அடைந்தார். உட்புறம் எட்டி பார்த்தார். அவர் கண்களை அவராலே நம்ப முடியவில்லை. ஜன்னலை ஒட்டியிருந்த அறைப்பகுதி இருட்டாக இருந்தது. ஆனால் அதன் எதிர்ப்புற அறையின் ஒரு கதவு விரிய திறந்து கிடந்தது. அதன் வழியாக தெரிந்த காட்சி வாசுதேவன் நம்பூதிரியை நடுங்க வைத்தது. சுவரில் சாய்த்து வைத்தது போல ஒரு பெண் உருவம் தென்பட்டது. அதன் உடலில் எந்தவிதமான அசைவும் இல்லை. உயிரற்றது போல் தென்பட்டது. பிணம் ஒன்று பொம்மை மாதிரி உட்கார வைக்கப்பட்டு இருந்தது. வெகு நாளானது போல் அதன் உடலிலிருந்து சதை துணுக்குகள் ஆங்காங்கே உதிர்ந்திருந்தன. கோரமான முகம், வெறுத்தபடி இருக்கும் கண்கள், தொங்கிய உதடுகளுக்கு மத்தியில் நீட்டிக்கொண்டிருக்கும் பல்வரிசை, பின்புறமாக படர்ந்து கிடந்த தலைமுடி. பிசாசுத்தனமான அந்த உருவத்துக்கு முன்னால் எண்ணெய் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதன் ஜுவாலையிலிருந்து புகை உயர்ந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு மிருகத்தின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பை விளக்கில் எண்ணெயாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதன் கடுமையான நெடி மூக்கை துளைத்தது. பழங்காலத்தில் தீவட்டி கொலைக்காரர்கள் கருவில் இருக்கும் குழந்தையை எடுத்து அதிலிருந்து நெய் தயாரித்து மாந்திரிக சக்தியால் விளக்கெரித்து அதிலிருந்து புறப்படும் புகையால் கொள்ளையடிக்கப் போகும் வீட்டிலுள்ளவர்களை மயக்குவார்கள் என்று வாசுதேவன் நம்பூதிரி கேள்விப்பட்டிருந்தார். கோரமானதும் பீதி ஏற்படுத்தக்கூடியதுமான அந்த உருவத்துக்கு முன்னால் அதன் நேர் எதிரில் அமர்ந்து பெண்மணி ஒருத்தி மந்திரங்கள் எதையோ உச்சரித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னால் ஹோமகுண்டம் ஒன்று இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது அதற்குள் எதையோ வீசி எறிந்த பொழுது நெருப்பு பொறிகள் உயர்ந்தன. வாசுதேவன் நம்பூதிரியால் அதை மேற்கொண்டு பார்க்க முடியவில்லை. சத்ரு சம்ஹார ஹோமத்தில் இறந்து போன உடம்பை மடியில் போட்டுக்கொண்டு நிர்வாணமான பெண்ணை முன்னிறுத்தி அவளை ஏதோ ஒரு துர்தேவதையாக எண்ணி பூஜை செய்த முறையை ராவணன் பின்பற்றியதாக புராணம் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தது நம்பூதிரிக்கு நினைவு வந்தது. அதைவிட பயங்கரமான ஒரு காட்சியை வாசுதேவன் நம்பூதிரி இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தார். நம்பூதிரி மூச்சை அடக்கி பிடித்தவராக நின்று கொண்டிருந்தார். நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. வினாடிக்கு வினாடி அந்த அறைக்குள் புகை உயர்ந்து கொண்டிருந்தது. விளக்கின் திரையிலிருந்து வெள்ளை நூல் புறப்படுவது போல் புகை உயர்ந்து அது இழையிழையாக பிரிந்து மேற்புற மச்சின் பரப்பை தொட்டு உடைந்து மெதுவாக பரவ தொடங்கியது. சற்று நேரத்திற்குள் புகையின் அடர்த்தியால் அந்த பிசாசு உருவம் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தது. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த பிணத்தின் கண்கள் உயிர் பெற்றதைப் போல அசைய தொடங்கின. கோரமான காட்சியாக இருந்தது அது. அந்த உருவத்திடமிருந்து வெளிவந்த ஓர் உருவம் மெதுவாக, மிக மெதுவாக நகர்ந்து வந்து பூஜை செய்து கொண்டிருக்கும் உடலுடன் கலந்து ஒன்றியது. பூஜை செய்து கொண்டிருந்த பெண்மணி உட்கார்ந்த இடத்திலிருந்து மெதுவாக எழுந்தாள். அவள் கையில் சங்கிலி கொத்த பித்தளை விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. புகையை கக்கிக் கொண்டிருக்கும் அந்த விளக்கு வெளிச்சத்தில் வாசுதேவன் நம்பூதிரி பெண்மணியின் முகத்தை பார்த்தார். அழகும் பயங்கரமும் ஒன்று சேர்ந்து உருவானது போன்ற ஒரு முகம். அவள் அந்த விளக்குடன் அவர் நின்று கொண்டிருந்த ஜன்னலுக்கு நேராக நடந்து வருவதாக நம்பூதிரிக்கு தோன்றியது. அத்தியாயம் 11. மேற்கொண்டு அங்கே நின்று கொண்டிருப்பது நல்லதல்ல என்று வாசுதேவன் நம்பூதிரிக்கு தோன்றியது. எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற உணர்வு மட்டுமே அவர் மனதில் மேலோங்கி இருந்தது. உடனடியே கொடியை பிடித்துக்கொண்டு கீழ்ப்புறமாக ஊர்ந்து இறங்க தொடங்கினார். எப்படியாவது தரைப்பகுதியில் கால் வைத்தால் போதுமென்றிருந்தது அவருக்கு. ஏறத்தாழ பாதி தொலைவு வந்தவர் எதேச்சையாக மேற்புறம் பார்த்தார். அந்த பெண்மணி விளக்கை கையில் ஏந்தியவாறு ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டிக்கொண்டிருந்தாள். அவள் எதையோ தேடுவதாக தோன்றியது. ஒருவேளை தன்னை கவனித்திருப்பாளோ என்கிற சந்தேகம் நம்பூதிரிக்கு தோன்றியது. அந்த பெண்மணியின் கையில் இருந்த விளக்கு வெளிச்சத்தில் அவள் முகம் மிகவும் குரூரமாக தென்பட்டது. அப்பொழுது அதிசயமான மற்றொரு காட்சி அவருக்கு தட்டுப்பட்டது. அந்த பெண்மணியின் உதட்டிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. விளக்கை கையில் பிடித்தபடி அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த முகத்தில் சந்தேக கீற்றுகள் வீழ்வதை நம்பூதிரி கவனித்தார். ஒருவேளை ஜன்னலுக்கு அருகில் நின்று யாரோ வேடிக்கை பார்ப்பதாக தோன்றியிருக்குமோ? கவனித்திருந்தால் மேற்கொண்டு தன்னை பார்த்து விடாமல் எச்சரிக்கையுடன் மறைந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கருதினார். காரணம் என்னவென்றால் தற்பொழுதைய நிலையில் அந்த பெண்மணிக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நிதானிக்க முடியாது. எனவே தற்பொழுது நம்மால் செய்யக்கூடிய ஒரே வேலை அங்கிருந்து தப்பிப்பது மட்டுமே தான் என்று முடிவு செய்தார். மீறி எதையாவது செய்வதாக இருந்தாலும் கூட தான் இருக்கும் இடத்திலிருந்து உடனடியாக நகர முடியாது. எந்த ஓர் அசைவும் அந்த பெண்மணிக்கு தன்னை அடையாளம் காட்டிவிடலாம். சட்டென்று விளக்கை ஜன்னலின் சட்டத்தில் வைத்துவிட்டு அந்த பெண்மணி
உட்புறமாக திரும்பி நடக்கத் தொடங்கினாள். மேற்கொண்டு அந்த ஜன்னல் அருகில் சென்று தான் எதையும் கவனிக்க முடியாது என்று புரிந்தது. நம்பூதிரி இருளோடு இருளாக ஒண்டி நடந்தார். விளக்கிலிருந்து வெளிவந்த வெளிச்சம் இருண்ட அந்த பகுதியின் ஓர் அம்சத்தை மிகவும் மங்கலான வெளிச்சத்தால் குளிப்பாட்டி கொண்டிருந்தது. ஒரு விதமாக அவர் கேட்டை அடைந்தார். தமது இல்லத்தை நோக்கி நடந்து கொண்டு இருந்த பொழுது வாசுதேவன் நம்பூதிரியின் மூளைக்குள் பதில் கிடைக்காத பல கேள்விகள் உயர்ந்து வந்தன. அவரது இத்தனை வருட வாழ்க்கையில் இது போன்றதொரு காட்சிக்கு அவர் சாட்சியாக இருந்ததில்லை. மாந்திரிக வித்தியில் கேள்விப்பட்ட ஒன்றை இப்பொழுது நேரில் பார்த்தார். பன்னார மூலையை அடைந்தார் நம்பூதிரி. டார்ச் லைட்டை எரியவிட்டு ஆலமரத்தின் அடிப்பகுதியை பார்த்தார். திடுக்கிட்ட திருமேனி காலை உடனே பின்னுக்கு எடுத்து வைத்தார். ஆலமரத்தின் கீழ் சாத்தி வைக்கப்பட்டிருந்த சூலத்தின் அருகில் இளம்பெண் ஒருத்தி உட்கார்ந்திருந்தாள். டார்ச் லைட்டை அணைத்த பொழுது அந்த உருவம் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆலமரத்தின் கீழ் மிகவும் சன்னமான இயற்கை வெளிச்சம் தெரிந்தது. அந்த வெளிச்சம் அவளை வெளிக்காட்ட போதுமானதாக இருந்திருக்காது. மறுபடியும் நம்பூதிரி டார்ச் லைட் வெளிச்சத்தை பாய்ச்சினார். அவள் அப்படியே தான் உட்கார்ந்திருந்தாள். யார் நீ? திருமேனி கேட்டார். சரண்யா, அந்த உருவம் பதிலளித்தது. அப்படி ஒரு பெயரை இதற்கு முன் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பதாக அவருக்கு தோன்றியது. எங்கே என்று ஞாபகம் வரவில்லை. எதற்காக இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? திருமேனி கேட்டார். சும்மாதான். இந்த வழியாக நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். எந்தவிதமான தயக்கமும் இன்றி பதிலளித்தாள். பரவாயில்லையே, இரண்டில் ஒன்று பார்த்து விடுவதுதான் நோக்கமா? நம்பூதிரி சிரித்தவாறு கேட்டார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் எப்பொழுதும் இங்கே உட்கார்ந்திருப்பது வழக்கம். நீங்கள் அந்த பக்கமாக போவதை பார்த்தேன். ஓ, எப்படியும் திரும்பி வந்தே ஆக வேண்டும் என்று காத்திருக்கிறாயா? ஆமாம். என் கூட வந்துடுறியா? வரமாட்டேன், அம்மா திட்டுவாங்க. யார் உன் அம்மா? ஜோதிர்மயி தேவி. அந்த பெயரை அவர் அப்பொழுதுதான் முதல் தடவையாக கேட்கிறார். சசிதரன் கூட இந்த பெயரை குறிப்பிட்டதாக ஞாபகமில்லை. யார் இந்த ஜோதிமயி? நான் உன்னை கேட்கட்டுமா? உன் அம்மா யார்? ரொம்ப நாளைக்கு முன்னால் அந்த பங்களாவில் குடியிருந்தவர். வாசுதேவன் குழப்பத்துக்கு உள்ளானார். தான் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன ஒரு ஆவியின் முன்பாக என்பது அவருக்கு தெரிந்தது. பைக்குள் கையை விட்டு திருநீறு இருந்த பொட்டலத்தை அவிழ்த்தார். அவள் உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு முன்னால் ஒரு அரைவட்ட அளவுக்கு திருநீரை போட்டார். நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நான் யாரையும் தொல்லைப்படுத்துவதில்லை. ஆனால் நீங்கள் செய்வதையெல்லாம் அம்மாவிடம் சொல்வேன். விசித்திரமான அவள் பேச்சை கேட்டு திருமேனியின் உடம்பு குப்பென்று வியர்த்தது. அதன் பிறகு அவர் அங்கு நிற்கவில்லை. மறுநாள் காலையிலேயே நம்பூதிரி சசிதரனின் குவார்டர்ஸை அடைந்தார். எதிர்பாராமல் திடுமென்று நிகழ்ந்த அப்பாவின் வரவு டாக்டரை வியப்புக்குள்ளாக்கியது. உன்னிடம் முக்கியமான சில விஷயங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உன் நண்பன் முரளிவர்மா கூட இதை தெரிந்து கொள்ளலாம், நம்பூதிரி கூறினார். உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன், சசிதரன் பதிலளித்தார். காஃபி சாப்பிட்டுவிட்டு இருவரும் முரளிவர்மாவின் வீட்டை அடைந்தனர். விழுந்தும் விடியாத காலை பொழுதில் இருவரையும் பார்த்த முரளிவர்மா வியப்படைந்தார். முந்தைய இரவில் தான் கண்ட சம்பவத்தை திருமேனி விவரித்தார். இருவரும் எந்தவிதமான குறுக்கீடுமின்றி மௌனமாக அதை கேட்டுக்கொண்டிருந்தனர். மேற்கொண்டு என்ன செய்யலாம்? நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு சசிதரன் கேட்டார். அந்த ஜோதிர்மயி யார் என்று முதலில் கண்டுபிடிக்க வேண்டும், நம்பூதிரி கூறினார். சசிதரன் யோசனையில் ஆழ்ந்தார். சட்டென்று அவர் மனதுக்கு தென்பட்டது சாமுவேல் ஜான்சனின் முகம்தான். ஒருவேளை அவருக்கு இதை பற்றி ஏதாவது தெரிந்திருக்கலாம். முடிந்தால் இன்று சாயங்காலத்துக்குள்ளாகவே சொல்லிவிடுகிறேன், சசிதரன் உறுதியளித்தார். அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று தீர்மானிக்க முடியும், நம்பூதிரி கூறினார். தெரிந்து கொண்டதும் சாயங்காலமே வீட்டுக்கு வந்து சேர்கிறேன் அப்பா, சசிதரன் உறுதியளித்தார். வாசுதேவன் நம்பூதிரி விடைபெற்று புறப்பட்டார். நானும் உங்களுடன் வரட்டுமா? முரளிவர்மா கேட்டார். வேண்டாம், அந்த பெண்மணி புத்தி சாதுரியம் நிறைந்தவள். சாமுவேல் ஜான்சனுடன் நாம் தொடர்பு கொள்கிறோம் என்பதை அவள் தெரிந்து கொள்ளக்கூடாது. அன்று அவர் பேசியதை எல்லாமே கூட அங்கேயே மறந்துவிடும்படி எச்சரித்திருந்தார். எனவே அவரும் அந்த பெண்மணிக்கு பயப்படுகிறார் என்று தெரிகிறது. வீண் சிக்கல் எதற்கு? நீங்களே போய்விட்டு வாருங்கள், சசிதரன், முரளிவர்மா கூறினார். அன்று மாலையில் ஆஸ்பத்திரி வேலையை முடித்துக்கொண்டு சாமுவேல் ஜான்சனின் வீட்டை நோக்கி விரைந்தார் சசிதரன். பன்னாரமுலைக்கு வந்தபொழுது தன்னையும் மீறி ஒரு தடவை ஆலமரத்தின் அடிப்புறத்தை பார்த்தார். முந்தைய இரவில் இளம்பெண் ஒருத்தி அங்கு தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தாள் என்பதையே அவரால் நம்ப முடியவில்லை. மாலை நேரம் அப்பொழுதுதான் தொடங்கி இருந்தது. எனினும்
அந்த மரத்தின் அடிப்பரப்பு இருட்டாக இருப்பது போல் தோன்றியது. அங்கிருந்த சூலத்தில் அப்பொழுதும் சேப்பு நிற செந்தூரம் அப்பி இருந்தது. தன்னுடைய வீட்டில் மறுபடியும் டாக்டர் சசிதரனை பார்க்க நேர்ந்த சாமுவேல் ஜான்சனுக்கு அது அவ்வளவாக பிடிக்கவில்லை என்று தோன்றியது. வரவேற்பு வார்த்தைகள் எதையும் கூறவில்லை. என்ன டாக்டர், திரும்பவும் வந்திருக்கீங்க? கடமைக்காக அவர் கேட்டதை போல் இருந்தது. மன்னிக்கணும் சார், நான் வருவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. சசிதரன் மிகவும் தாழ்ந்த குரலில் ஒருவித தயக்கத்துடன் பேசினார். நீங்க எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் அன்றைக்கே உங்களிடம் எச்சரிக்கை செய்தேன். சாமுவேல் ஜான்சன் திரும்பி நடக்க தொடங்கினார். உண்மைதான் சார், ஆனால் நான் மேற்கொண்டும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தவிர்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். இல்லாவிட்டால் நான் உங்களை தொல்லைப்படுத்த வந்திருக்க மாட்டேன். அவ்வளோ அவசியமான விஷயம் என்றால் சீக்கிரம் சொல்லுங்கள். இருட்ட தொடங்கிவிட்டது. இருட்ட அது உங்களுக்கு நல்லதல்ல, எச்சரிக்கை தொனியில் கூறினார். அவரது வார்த்தைகள் சசிதரனுக்கு சற்று பயத்தை ஏற்படுத்தினாலும் நோக்கம் நிறைவேறாமல் திரும்பக்கூடாது என்பதற்காக கேட்கவே செய்தார். நேற்று இரவு என் அப்பா வியப்புக்குரியதும் பிசாசுத்தனமான சில காட்சிகளை கண்டார். அவற்றை நான் விலக்கிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. அப்பொழுது ஜோதிர்மயி என்ற ஒரு பெயரை கேள்விப்பட்டார். அது யார் என்று மட்டும் தெரிந்தால் போதும். ஜோதிர்மயி? உங்களுக்கு எதற்கு டாக்டர் இந்த பொல்லாப்பெல்லாம்? வீணாக நீங்க இதிலெல்லாம் ஈடுபட்டு ஏன் மண்டையை குழப்பிக் கொள்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. பேசாமல் அதை பார்த்து கொண்டால் போதாதா? தோட்டத்திலிருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினார் ஜான்சன். சார், நான் சொல்வதை கொஞ்சம் கவனியுங்கள். நீங்கள் என்னை ஏமாற்றமடைய செய்யக்கூடாது. இது வேறொருவரின் வாழ்க்கை பிரச்சனை. பாவம், அவர் ஒரு நல்ல மனிதர். அவரை அனாவசியமாக வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சொல்லுங்கள். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? எனக்கு இந்த விஷயம் தெரியாது. சரி, வாருங்கள், நாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பேசலாம். ஜான்சன் மனம் மாறினார். இருவரும் வரவேற்பு அறைக்கு வந்து அமர்ந்தனர். சசிதரன் அதுவரை தனக்கு தெரிந்த விஷயங்களை ஜான்சனிடம் கூறினார். அவர் எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்கள் கேட்ட ஜோதிமயி என்பவள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அந்த பங்களாவில் குடியிருந்தவள். கடைசியில் சாமுவேல் ஜான்சன் பேசத் தொடங்கினார். அது கேள்விப்பட்ட செய்தி மட்டும்தான். ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். நீங்கள் குறிப்பிட்ட ஜோதிர்மய்க்கு இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எல்லோருமே பயப்பட்டார்கள். அவள் ஒரு மந்திரவாதினியும் கூட. ஒருவேளை அங்கு கிடந்த எலும்புக்கூடுகள் அவளது படைப்பாக இருக்கலாம். அப்படியானால் என் அப்பா பார்த்ததாக குறிப்பிட்ட தெளிவற்ற உருவம், அதுதான் ஜோதிர்மயாக இருக்க வேண்டும், ஜான்சன் கூறினார். ஒரே ஒரு சந்தேகம். ஏற்கனவே அந்த பங்களாவில் ஒரு மந்திரவாதினி இருந்ததாக குறிப்பிட்டீர்களே? ஆமாம், அதன் அடையாளம்தான் பன்னார மூலையிலுள்ள ஆலமரத்தின் அடிப்பகுதி. நீங்கள் சொல்வதை பார்த்தால் முந்தைய மந்திரவாதியின் மறுபிறப்பு தான் ஜோதிர்மையாக இருக்குமோ? டாக்டர் சசிதரனின் அந்த கேள்வி ஜான்சனை திக்குமுக்காட வைத்தது. அப்படி ஒரு கோணத்தில் அவர் இதுவரை யோசித்ததே இல்லை. ஐயோ, அப்படி இருந்தால்? ஜான்சன் தன் தலையில் கை வைத்து உட்கார்ந்தார். இப்பொழுதைய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது சசிதரனின் கேள்வி ஒரு வகையில் நியாயமானது என்று தோன்றியது. அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஜன்மங்களை கடந்து வாழும் ஒரு சக்தியாக ஜோதிர்மயி இருப்பாளானால் அந்த ஜோதிர்மயியை ஆவாகித்து அதிசயமான சம்பவங்கள் பலவற்றை படைக்க முடிந்த ரத்னபிரபா தேவி ஜோதிர்மயை விட அதிகமான சக்தி வாய்ந்தவள் என்பதும் உண்மைதான். கடிகாரத்தில் மணி 8 அடித்தது. சுற்றுப்புறம் இருளில் மூழ்கியிருந்தது. சட்டென்று ஏதோ சிறகடிக்கும் ஓசை கேட்டது. சாமுவேல் ஜான்சன் திரும்பி பார்த்தார். வரவேற்பறையின் மூலையில் உலர்த்தப்பட்டு வார்னிஷ் போட்டிருந்த காஃபி செடியின் கிளையில் அமர்ந்திருந்த பறவை திடுமென்று தரையில் விழுந்தது. விரைந்து சென்ற ஜான்சன் அந்த பறவையை கையில் எடுத்தார். மருந்து சீசா ஒன்றை அவசரமாக திறந்து இங்க் பில்லர் மூலமாக ஓரிரு சொட்டுகளை அதன் வாயில் விட்டார். மதுவின் நெடி அந்த அறைக்குள் பரவியது. என்ன நடந்தது சார்? டாக்டர் கேட்டார். என்னவோ தெரியவில்லை. இது இப்படி விழுவது இதுதான் முதல் தடவை. அதன் வாயில் 2 சொட்டு பிராந்தி ஊற்றிருக்கிறேன், பார்க்கலாம் என்றவாறு பறவையை முன்புறத்திலிருந்த டீப்பாயின் மீது விட்டார். அது சரிந்து விழுந்து கால்களை போட்டு அடித்து கொண்டது. சாமுவேல் திகைப்படைந்தவராக டாக்டர் சசிதரனை பார்த்தார். பறவைக்கு ஏதாவது ஆபத்தா சார்? ஒன்றும் புரியவில்லை. அசைவற்று போன பறவையை கையில் எடுத்து பரிசோதித்த ஜான்சன் பேசினார். சசிதரன் பறவையை அவரிடமிருந்து வாங்கினார். அதன் மார்பு பகுதியில் விரலை மென்மையாக வைத்து பார்த்தார். அவர் முகத்தில் ஏமாற்றத்தின் திரைகள் படிந்தன. பறவையை என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே கையில் வைத்துக் கொண்டிருந்தார். இப்படி கொடுங்கள், இது தாங்க முடியாத ஒரு நஷ்டம்.
நான் இதை ஸ்டஃப் செய்து வைக்க வேண்டும். நினைவு சின்னமாக. ஜான்சனின் கண்களில் நீர் திரையிட்டது. டாக்டர் சசிதரனுக்கு அது ஒரு சாதாரண சம்பவமாக தெரியவில்லை. ஏதோ ஒன்றின் முன்னறிவிப்பு போல் தோன்றியது. டாக்டர், இது ஒரு சாதாரண நிகழ்ச்சிதான். இந்த எல்லைக்குள் ஒரு பறவை பாதிக்கப்படுவது இதுதான் முதல் தடவை. இதன் பின்னணியில் ஏதோ ஒன்று இருப்பதாக தோன்றுகிறது. ஜான்சன் பறவையை பதப்படுத்தும் நோக்கத்துடன் கத்தியை கையில் எடுத்தவாறு கூறினார். அப்பொழுது அதிசயமான காட்சி ஒன்றை டாக்டர் கவனித்தார். அந்த கத்தியில் ரத்தம். இதை பார்த்தீங்களா? டாக்டர் சுட்டி காட்டினார். இரத்தக்கரையை பார்த்தவுடன் ஜான்சன் கத்தியை சற்றென்று தரை மீது போட்டார். இப்பொழுது புரிந்ததா? மேற்கொண்டு நான் எதையும் பேச தயாரில்லை. நீங்கள் இனிமேல் என்னை பார்க்க வராதீர்கள். ஒருவேளை தவிர்க்க முடியாமல் வர நேர்ந்தாலும் அந்த பங்களாவை பற்றி எதையும் கேட்காதீர்கள். இதை அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவரை அமைதியுடன் இருந்த ஜான்சனின் முக உணர்ச்சிகள் சற்றென்று மாற்றமடைந்தன. டாக்டர் சசிதரன் மௌனமாக அங்கிருந்து எழுந்தார். உங்கள் மீதுள்ள மதிப்பால், அன்பினால் நான் ஒன்று சொல்லட்டுமா? மேற்கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாதீர்கள். தவிர்க்க முடியவில்லை என்றால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெரும் மூச்சுடன் எச்சரிக்கை செய்தார் ஜான்சன். சசிதரன் காரை ஸ்டார்ட் செய்தார். பன்னாரமூலை சென்றுதான் காரை மெயின் ரோட்டு பக்கம் திருப்ப வேண்டும். அதை நினைத்த பொழுது சசிதரனுக்கு என்னவோ போல் இருந்தது. இருப்பினும் போகாமல் இருக்க முடியாதே. மற்றொரு வழி என்றால் நேராக கிழக்கு திசையில் சென்று ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் சென்று மெயின் ரோட்டை அடைய வேண்டும். ஆனால் அந்த பாதையும் மிக மோசமானது. வழியில் மரத்தாலான பலவீனமான பாலம் ஒன்றும் இருந்தது. எனவே காரை வலதுபுறமாக திருப்பினார். எங்கும் இருள் பரவியிருந்தது. காரின் முன்புற ஹெட்லைட் வெளிச்சம் ஒரு குகையை ஊடுருவது போல் முன்புறமாக பாய்ந்து கொண்டிருந்தது. சசிதரனின் கால் ஆக்சிலேட்டரை அழுத்தியது. எதை பார்க்க நேர்ந்தாலும் காரை நிறுத்துவதில்லை என்று தீர்மானித்திருந்தார். கார் பன்னாரமூலையை அடைந்தது. அவரையும் மீறி சட்டென்று அந்த பக்கமாக பார்த்தார். அதே நொடியில் எதிர்பாராத விதமாக கார் அப்படியே நகராமல் நின்று போனது. டாக்டர் சசிதரன் லைட்டுகளை அணைத்துவிட்டு சுவிட்சுக்கையே திருப்பினார். அத்தியாயம் 12. சாதாரணமாக ஒரு தடவை லேசாக திருகினாலே ஸ்டார்ட் ஆகிவிடும் கார். அன்று உயிரற்று போனது போல் உருமக்கூட இல்லை. பேட்டரியுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது போல் கார் மௌனமாக நின்றுவிட்டது. ஆனால் பார்க் லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. டாக்டர் சசிதரன் பார்க் லைட்டையும் ஆஃப் செய்துவிட்டு செல்ஃப் கொடுத்து பார்த்தார். எந்தவிதமான பிரயோஜனமும் கிடையாது. டாக்டர் சசிதரனின் இதய துடிப்பு அதிகரித்துக் கொண்டிருந்தது. சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தது. எந்த ஒரு இரவு பறவையும் குரல் கொடுக்கவில்லை. ஆலமரத்தின் இலைகள் கூட அமைதி காத்தன. பேனட்டின் லிவரை உயர்த்திய சசிதரன் டேஷ்போர்டிலிருந்து டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கினார். பேனட்டை உயர்த்தினார். இன்ஜினின் வெளிப்புற ஒயர் இணைப்புகளை ஒரு தடவை அழுத்தி சோதனை செய்தார். பேட்டரி ஒயர்களை பரிசோதித்தார். அப்பொழுது யாரோ நடந்து நெருங்கும் மென்மையான சத்தம் கேட்டது. யாரது? மெல்லிய குரலில் திடுக்கிட்டபடி டாக்டர் கேட்டார். நான் தான். வண்டி நின்று போயிடுச்சா? முன்பின் கேட்டறியாத ஒரு பெண் குரல். டாக்டர் சசிதரன் மெய் சிலித்தார். ஆள் யாரென்று பார்ப்பதற்காக குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார். இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். கருத்த புடவையும் அதற்கு மேய்ச்சாக கருப்பு நிற ரவிக்கையும் அணிந்திருந்தாள். கழுத்தில் வைரக்கற்கள் பதித்த சங்கிலி ஒன்று கிடந்தது. டார்ச் லைட்டின் ஒளியில் சங்கிலியில் இருந்த கற்கள் பாம்பின் புற உடலை போல பளபளத்தன. எங்கிருந்து வருகிறாய்? யார் நீ? சசிதரன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டார். நான் பக்கத்தில் குடியிருப்பவள்தான். என்னை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள். மறந்துவிட்டீர்களா? அவள் கேட்டாள். டார்ச் லைட் வெளிச்சம் அவள் முகப்பகுதியில் விழாமல் இருந்தது. அவள் கழுத்தின் மேற்பகுதியில் லைட்டின் ஒளிவட்டத்தை உயர்த்த சசிதரன் முயன்றார். ஆமாம், ஞாபகம் வந்துவிட்டது. அன்று ரத்னபிரபாவின் வீட்டில் தக்காளி ஜூஸ் எடுத்து வந்தவள். பேர் சரண்யா. இப்பொழுது ஞாபகம் வந்திருக்குமே. அதை கேட்டவுடன் டாக்டர் சசிதரனின் ரோமக்கால்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் வேர்வை துளிகள் அரும்ப தொடங்கின. கடவுளே, தன்னையும் மீறி சசிதரனின் வாயிலிருந்து சத்தம் உயர்ந்தது. நான் இந்த பக்கமாக நோயாளி ஒருவரை கவனிக்க வந்தேன். வழி தவறி இந்த பக்கம் வந்துவிட்டேன். பொய் சொல்றீங்க. அந்த பரவக்கார ஆசாமி சாமுவேலின் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க இல்லையா? அவர் சொன்னதையெல்லாம் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்கள் காருக்கு எந்த விதமான ரிப்பேரும் கிடையாது. நான் வரட்டுமா? அவள் திரும்பி நடக்கத் தொடங்கி இருளில் கலந்தது போல் மறைந்தாள். அவள் போன திசையில் டாக்டர் சசிதரன் டார்ச் லைட்டை அடித்து பார்த்தார். ஆனால் ஒன்றும் தெரியவில்லை.
பேனட்டை மூடிவிட்டு காருக்குள் உட்கார்ந்தார். சாவியை திருப்பியவுடன் இன்ஜின் உயிர் பெற்றது. இதயத்திலிருந்து ஒரு பெரிய சுமை இறங்கி போனது போல டாக்டருக்கு தோன்றியது. கார் விரைவுடன் நகர்ந்தது. அதன் பிறகு கார் வந்து நின்ற இடம் முரளிவர்மாவின் வீட்டின் முன்புறம். நடந்த சம்பவங்களை முரளிவர்மாவிடம் விவரித்தார் சசிதரன். அப்பா அவளை அந்த இடத்தில் பார்த்தபொழுது ஜோதிர்மையின் மகள் என்று சொல்லியிருக்கிறாள். ஆனால் என்னிடம் ரத்னபிரபாவின் மகள் சரண்யா என்று சொல்லியிருக்கிறாள். இரண்டுமே ஒரே பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இரண்டும் ஒரே பெண்தானா? என்னால் அப்படி நம்ப முடியவில்லை. எதற்கும் உங்கள் அப்பாவை பார்த்து விடுவது நல்லது, முரளிவர்மா கூறினார். சரி, அப்படியே செய்யலாம். சசிதரன் எழுந்தார். அன்றைய இரவில் சசிதரனால் உறங்க முடியவில்லை. கண்ணுக்குள் அந்த பெண்ணின் உருவம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது. இயற்கைக்கு மாறான சம்பவங்கள். மறுநாள் சசிதரனுக்கு விடுமுறை நாள். அது மட்டுமன்றி அன்றைய தினத்துக்கு ஒரு பிரத்யேக தன்மையும் இருந்தது. அன்றுதான் ரத்னபிரபா தேவி ஏற்பாடு செய்துள்ள ஃபேஷன் பரேட் நடக்கவிருக்கிறது. அதற்கும் போக வேண்டியிருந்ததே. டாக்டர் இந்திராபாயும் அந்த விழாவுக்கு வருவதாக குறிப்பிட்டிருந்தாள். காலை சிற்றுண்டியை முடித்துக் கொண்டவுடன் காரில் ஏறி கிளம்பினார் சசிதரன். சசிதரன் இந்த நேரத்தில் வருவார் என்று வாசுதேவன் நம்பூதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சில பழைய மாந்திரிக ஓலைச்சுவடிகளை புரட்டி கொண்டிருந்தார். பனையோலை துண்டுகளில் எழுதப்பட்டிருந்த அவை புகைப்படிந்தாற் போல் கருமையடைந்திருந்தன. குறிப்பிடத்தக்க செய்தி ஏதாவது உண்டா? வாசுதேவன் நம்பூதிரி மகனிடம் கேட்டார். இருக்கிறது அப்பா, அதனால தான் காலையிலேயே கிளம்பி வந்தேன். சசிதரன் வராந்தாவில் கிடந்த தடுக்குப்பாயை எடுத்து போட்டு உட்கார்ந்தார். அந்த பரம்பரை வீட்டின் நடைமுறைகளுக்கு இப்பொழுதும் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை. அந்த வீட்டிலேயே நம்பூதிரி ஒருவர் மட்டும்தான் சாய்வு நாற்காலியில் படுப்பார். நடந்த சம்பவங்களை சசிதரன் விவரித்தார். எல்லாவற்றையும் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவன் நம்பூதிரி தான் புரட்டி கொண்டிருந்த சுவடியை எடுத்து 4-5 இதழ்களை தள்ளிவிட்டு அதிலிருந்த வரிகளின் மீது கண்களை ஓட்டினார். பிறகு அதை மடக்கி மூடி வைத்துவிட்டு பேசத் தொடங்கினார். சசி, எனக்கு சில புதிய விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த சுவடிகள் எல்லாம் தாத்தாவின் பெட்டியில் இருந்தவை. இதில் சொல்லியிருப்பதை வைத்து பார்த்தால் உடலை விட்டு பிரிந்த ஆவிகள், பிரேதாத்மாக்கள் தலைமுறைகளை தாண்டி மனிதர்களின் கூடவே வாழ்கின்றன. அப்படிப்பட்டவர்களை ஆவாகம் செய்து நம் உடம்புக்குள் தக்க வைத்துக் கொண்டால் அவர்களைப் போலவே நம்மாலும் அமானுஷ்ய செயல்களை செய்ய முடியும். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அப்பாவை பார்த்தார் சசிதரன். ரொம்ப நாளைக்கு முன்பாக அங்கு ஒரு நம்பூதிரின் இல்லம் இருந்ததாக சொன்னாயே, ஞாபகம் இருக்கிறதா? அங்கு வசித்திருந்த துர்மந்திரவாதினியின் ஆவிதான் ஜோதிர்மயி தேவிக்குள் இருக்க வேண்டும். அதுவே தான் இப்பொழுது ரத்னபிரபா தேவியின் உடம்பிலும் புகுந்திருக்க வேண்டும். அப்படியானால் அந்த பெண்மணி அசாதாரணமான சக்திகள் கைவர பெற்றிருக்கிறவள், அப்படித்தானே? சசிதரன் கேட்டார். ஆமாம், தனக்குள் அந்த சக்தியை தங்க வைப்பதற்காக அந்த பெண்மணி ஜோதிர்மயி தேவியின் பிணத்துக்கு முன்பாக நரபலி நடத்துகிறாள் என்று பொருள். அதனால தான் பிறந்த குழந்தைகள் காணாமல் போகின்றன என்று தோன்றுகிறது. அப்படியா சொல்றீங்க? சசிதரன் வியப்படைந்தவராக கேட்டார். இந்த நிலை தொடர்ந்தால் நிலைமை என்ன ஆவது என்று ஒரு கணம் யோசித்தார். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு ரத்னபிரபா தேவியே நேரடியாக இந்த பலிகளை கோருவாள். சுருக்கமாக சொல்வதானால் அந்த பெண்மணி மனித ரத்தத்தை பருகுவாள். சசிதரன் திடுக்கிட்டு போனார். இதற்கு என்னதான் செய்வது? சசிதரன் கேட்டார். நான் ஒரு வழி சொல்கிறேன். அதை நீ செய்தால் சரியாகாது. ஒரு சத்திரியர் தான் செய்ய வேண்டும். அவர் திருமணம் ஆகாதவராகவும் இருக்க வேண்டும். டாக்டர் முரளிவர்மா இதற்கு பொருத்தமானவர். அதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனை அவர் சம்பந்தப்பட்டதும் கூட. அப்பா என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறியும் ஆவலுடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் சசிதரன். இதிலுள்ள ஒரு சுவடியில் பழைய கோவிலகம் ஒன்றை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணூர் நகரின் கிழக்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு ராஜ குடும்பத்துக்கு சொந்தமானது அது. இன்னும் குறிப்பாக சொல்வதானால் பையனூருக்கு அருகில் உள்ளது ஒரு கிராம பகுதி. அங்கு ஒரு சிறிய அரண்மனை உண்டு. விஷ்ணுபிரியா தேவி என்பவர் இன்னும் உயிருடன் வசிக்கிறார். அவரிடம் மிக பெரிய அளவுக்கு மாந்திரிக சக்திகள் உள்ளன. வாசுதேவன் நம்பூதிரி கூறினார். அந்த சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாதிரி இந்த பெண்மணி இப்பொழுதும் உயிருடன் இருக்கிறாரா என்ன? சசிதரன் கேட்டார். அதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை. அங்கு போன பிறகுதான் தெரிந்து கொள்ள முடியும், நம்பூதிரி சொன்னார். அப்படியே செய்யலாம். சசிதரன் ஒப்புக்கொண்டார். உடனடியாக இந்த செய்தியை முரளிவர்மாவிடம் தெரிவிக்க வேண்டுமென்ற தீர்மானத்துடன் சசிதரன் எழுந்தார். சசிதரா, சாப்பிட்ட பிறகு புறப்பட்டால் போதாதா? அம்மா கதவுக்கு பின்னால் இருந்து கேட்டார். நாளைக்கு சாயந்தரம் நிர்மலாவையும் அழைத்து கொண்டு வருகிறேன்.
நாளைக்கு எனக்கு பகல் டியூட்டி தான் அம்மா, சசிதரன் கூறினார். அன்று மாலையில் அழகு போட்டிக்கு போக வேண்டி இருந்ததால் சசிதரன் அப்படி சொன்னார். வாசுதேவன் நம்பூதிரி சொன்ன விவரங்களை சசிதரன் முரளிவர்மாவிடம் அப்படியே தெரிவித்தார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட முரளிவர்மா அந்த இடத்துக்கு போவதென்று தீர்மானித்தார். வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதியை பட்டணத்திலே செலவழித்த முரளிவர்மாவுக்கு கிராமம் என்ற பெயரே ஒரு ஆறுதலாக தெரிந்தது. 1 மாத விடுமுறை கேட்டு விண்ணப்பம் கொடுத்துவிட வேண்டியதுதான், முரளி கூறினார். நல்ல விஷயம். இன்று மாலையில் நமக்கு ஃபங்க்ஷன் இருப்பதை மறந்து விடாதீர்கள். மறக்கவில்லை, புறப்பட வேண்டியதுதான். முரளிவர்மா பேசி முடிப்பதற்காக காத்திருந்த மாதிரி போன் மணி அடித்தது. எதிர்முனையில் இந்திராபாயின் குரல் கேட்டது. மாலையில் நடைபெறும் அழகி போட்டிக்கு தானும் வருவதை ஞாபகப்படுத்தினாள். விழா மண்டபத்தில் இருக்கைகள் நிரம்பி வழிந்தன. குறைந்தபட்சம் 1000 பேர் இருக்கலாம். ரத்னபிரபா தேவிக்கு மனிதர்கள் மத்தியில் இந்த அளவுக்கு செல்வாக்கு இருப்பதை டாக்டர்கள் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டனர். இதென்ன? இந்திராபாய் பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடி வைத்திருந்த பொருளை சுட்டிக்காட்டி சசிதரன் கேட்டார். சொல்கிறேன், முதலில் அழகி போட்டி ஆரம்பமாகட்டும், இந்திராபாய் பதிலளித்தாள். அறிவிப்பை தொடர்ந்து இனிமையான மேல்நாட்டு இசை மண்டபத்தை நிறைத்தது. சற்று நேரத்திற்குள் அழகான இளம்பெண் ஒருத்தி மேடை மீது தோன்றினாள். தன் உடலின் வளைவு நெளிவுகளை பலவிதமான போஸ்களில் நின்று சபையோர் முன் காட்டினாள். முன்புற கூட்டத்திலிருந்து ஒரே சமயத்தில் பல கேமராக்கள் பளிச்சிட்டன. அப்பொழுது இந்திராபாய் பிளாஸ்டிக் கவரிலிருந்து கேமரா ஒன்றை வெளியே எடுத்தாள். ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் வசதியுள்ள அந்த கேமரா ஒரு தடவை மேடை மீது ஒளியை கக்கி கண்ணை மூடிக்கொண்டது. குறிப்பிட்ட இடைவெளிகளில் அழகான இளம்பெண்கள் ஒவ்வொருவராக மேடைக்கு வந்தனர். ஒவ்வொரு தடவையும் கேமராக்களிலிருந்து பிளாஷ் வெளிச்சம் மேடையை நோக்கி பாய்ந்தது. அதோ சரண்யா, முரளிவர்மா சசிதரனிடம் மெதுவான குரலில் பேசினார். அந்த பெண்ணை மட்டும் 2-3 படங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சசிதரன் கூறினார். அதேபோல் இந்திராபாய் சரண்யாவை 3 படங்கள் எடுத்தாள். ஏறத்தாழ 30 பெண்கள் வந்து போன பிறகு அழகு போட்டி நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து நடைபெறவிருந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்க அதிகமானவர்கள் விரும்பவில்லை என்று தோன்றியது. கூட்டம் மெதுவாக கலைய தொடங்கியது. 3 டாக்டர்களும் அங்கிருந்து வெளியேறினர். மறுநாள் மாலை சுமார் 7 மணி அளவில் இந்திராபாய் தனது ஹேண்ட்பேக்கை திறந்தபடியே கூறினார். படங்களை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விசேஷமான செய்தி ஏதாவது உண்டா? முரளிவர்மா கேட்டார். சொல்கிறேன். முரளிவர்மா டாக்டர் சசிதரனை அழைத்து வந்தார். ஹலோ டாக்டர். சசிதரன் இந்திராபாயை நோக்கி சிரித்தபடி கூறினார். நேற்று எடுத்த போட்டோக்கள் கிடைத்துவிட்டன. இந்திராபாய் ஒரு கவரை வெளியே எடுத்தாள். பாருங்கள் என்றபடி அதை டாக்டர் முரளிவர்மாவின் கையில் கொடுத்தாள். முரளிவர்மா கவரை பிரித்து ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்தார். திரும்பவும் ஒரு தடவை அவற்றை புரட்டி பார்த்தார். சரண்யாவின் படத்தை காணோமே? முரளிவர்மா குழப்பத்துடன் கேட்டார். அதுதான் ஆச்சரியமான விஷயம். இந்திராபாய் போட்டோக்களை அவரிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டாள். இதோ பாருங்கள், இதுதான் சரண்யாவின் போட்டோ. போட்டோக்களின் நடுவிலிருந்து உருவிய ஒன்றை முரளிவர்மாவிடம் நீட்டினாள் இந்திராபாய். இல்லையே, இது வேறு யாரோ ஒரு பெண் அல்லவா? முரளிவர்மா மறுப்பது போல் தலையாட்டினார். எனக்கும் இதே சந்தேகம் ஏற்பட்டது. அதனால தான் சரண்யாவின் போட்டோவை மற்றும் 3 வெவ்வேறு போஸ்களில் எடுத்தேன். வேறு யாரையும் நான் 3 படங்கள் எடுக்கவில்லை. இப்பொழுது என்ன சொல்றீங்க? இந்திராபாய் கேட்டாள். நடப்பதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவே தோன்றுகிறது. அப்படியானால் நாம் இதுவரை பார்த்த சரண்யா? இந்திராபாய் தனக்குத்தானே முணுமுணுப்பது போல் பேசிக்கொண்டாள். நீங்கள் பார்த்தது சரண்யாவின் மற்றொரு வடிவம், அதாவது அவளுக்குள் குடியிருக்கும் ஆவியின் உருவம். போட்டோ உண்மையான வடிவத்தை தான் காட்டும், இந்திராபாய் கூறினாள். அப்படியானால் அந்த பெண்? சசிதரன் கேட்டார். ரத்னபிரபா தேவி தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எங்கிருந்தாவது அந்த உடம்பை கைப்பற்றி இருக்கலாம். முரளிவர்மாவுக்கு இதெல்லாம் புதிய செய்தியாக இருந்தன. ரத்னபிரபாவுக்கு வேறொரு முகம் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அந்த முகத்தை இதுவரை நாம் பார்த்திருக்க மாட்டோம். இதுவரை நாம் பார்த்திருப்பதும் தெரிந்து கொண்டிருப்பதும் அவர் கைப்பற்றி இருக்கிற மாந்திரிக சக்தியை தான். டாக்டர் சசிதரனின் அப்பா ஒருவேளை அந்த மற்றொரு வடிவத்தை பார்த்திருக்கலாம். இந்திராபாய் கூறியதும் டாக்டர் சசிதரனும் முரளிவர்மாவும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். இரவு நேரத்தில் வாசுதேவன் நம்பூதிரி அந்த பங்களாவுக்கு சென்ற விவரத்தை அவர்கள் இருவரும் இந்திராபாயிடம் சொல்லவில்லை. இந்திராபாய்க்கு வேறு எப்படி இது தெரிந்திருக்கும்? மற்ற இருவர் மனதிலும் இது ஒரு நிலையான கேள்வியாக இடம்பெற்றுவிட்டது. சரி, நான் புறப்படுகிறேன் டாக்டர். இந்திராபாய்
டாக்டர் சசிதரனை பார்த்து கூறியபடி எழுந்தாள். கடிகாரம் மணி 8:30 என்பதை காட்டிற்று. நாங்கள் யாராவது துணைக்கு வரட்டுமா டாக்டர்? கேள்வியே வேண்டாம், நான் வருகிறேன். ஆட்டோவில் திரும்பி விடுகிறேன். நீங்கள் தனியாக போவது நல்லதாக தோன்றவில்லை, சசிதரன் பிடிவாதமாக கூறினார். அதற்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் தனியாகவே போகிறேன். கார் சாவி இருந்த வளையத்தை விரலில் போட்டு சுழற்றியபடி நடந்தாள் இந்திராபாய். கார் புறப்பட்டது. காரின் பின்புற சிவப்பு விளக்குகள் வளைவில் திரும்பி மறைந்தன. எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது, முரளிவர்மா கூறினார். சரிதான், இந்த நேரத்தில் நாம் அவரை தனியாக அனுப்பியிருக்க கூடாதுதான். சசிதரன் எங்கோ தொலைவில் பார்த்தபடி பேசினார். விஷ்ணுபிரியா தேவியை சந்தித்தால் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் கிடைக்கும் என்று அப்பா சொன்னதால் ஓரளவு நிம்மதி தோன்றுகிறது. அதை தவிர வேறு வழி எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முரளிவர்மா பெருமிச்சு விட்டபடி பேசினார். பையனூருக்கு எப்பொழுது புறப்பட போகிறீர்கள்? சசிதரன் கேட்டார். வருகிற வெள்ளிக்கிழமை என்று. விஷயம் ரகசியமாக இருக்கட்டும். அதுதான் நல்லது. டாக்டர் இந்திராபாய் பயணம் செய்து கொண்டிருந்த கார் மெயின் ரோட்டை அடைந்ததும் சட்டென்று நின்றுவிட்டது. ஏதோ இயந்திர கோளாறு என்று நினைத்த இந்திராபாய் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கினாள். பேனட்டை திறந்தாள். ஓரளவிற்கு அத்தியாவசியமான கார் சம்பந்தமான அறிவு அவளுக்குண்டு. காயில் ஒயர்கள் விலகி இருப்பதை கவனித்தாள். சரியாக பொருத்திவிட்டு மறுபடி இன்ஜினை ஸ்டார்ட் செய்தாள். அதே நேரம் தெரு விளக்குகள் அணைந்தன. கிழக்குப்புற பாதியில் திரும்பி மரக்கூட்டங்களுக்கு இடையில் கார் விரைந்தது. சட்டென்று பேனட்டில் எதுவோ ஒன்று இருப்பது போல் தோன்றியது. தொடர்ந்து ஏற்பட்ட மின்னலில் அது அவளுக்கு தெளிவாக தெரியவும் செய்தது. ஒரு பெண்மணியின் தலை. அந்த தலையில் இருந்த கண்கள் இந்திராபாயை முறைத்து பார்ப்பதாக தோன்றியது. அவிழ்ந்து கிடந்த அதன் கூந்தல் பேனட்டின் மேல்புறத்தை முழுவதுமாக மூடியிருந்தது. இந்திராபாயின் கால் அவளையே மீறி பிரேக்கை அழுத்த தொடங்கியது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதை ரொம்பவே பெருசா இருக்கு. நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய பாகங்களில் நான் கதையை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுறேன். அதாவது தேவையில்லாத சில வர்ணனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நான் கதையை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சீக்கிரமா முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மறக்காம என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன கமெண்டியா தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.